Good morning, everybody. Good afternoon. Good afternoon. Vanakkam, vanakkam, vanakkam. Am I audible? Audible? Start pannilama? Okay, super. So we shall start now. Okay. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் லைவ் கமெண்ட்ஸில் போடுறீங்க, பட் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் ஏதாவது ஸ்டாட்டிக் போர்ஷனில், பிகாஸ் பிலிம்ஸ் இஸ் நியரிங், ஓகேங்களா, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன கான்செப்டோ எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தெரியலனாலுமே, ஒன்று ரெண்டு கான்செப்ட் ஏதாவது தெரியலனாலுமே அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸஸில் அதையுமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான நம்ம டிஎன்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28, 29, 30 அண்ட் 31. அதோட இந்த வருஷமில் போன வருஷம் ஆகிப்போச்சு, போன வருஷம் இதுவே முடிச்சு விட்டுறலாம். ஓகே. ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் we are going to see about the marginalized by caste and marginalized in education. இந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்ததுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல் குமார் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து டெய்லி வேஜ் ஏர்னரோடைய ஒரு பையன். அவருக்கு ஐஐடியில் சீட்டு கிடச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் ஐஐடி ஃபீஸான 17,500 அவரால் கட்ட முடியல. அதனால் அவர் வந்து he has been rejected. ஸோ இதை வந்து ஸ்பெஷல் கேஸாக எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் இன்டர்வைன் பண்ணி ஆஃப்டர் யூஸிங் 142 which is a complete justice, article 142 யூஸ் பண்ணி he has been awarded seat. It is not an isolated incident. ஒரு இன்சிடென்ட் இது ஃபஸ்ட்டோ இல்லை இது லாஸ்ட்டோ கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஆனால் இவரோட இது வந்து ஃபார்ச்சுனேட்லி ஃபார் him அது வந்து இது சோஷியல் மீடியாவில் வந்து அதுக்கப்புறம் அது ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா வந்து சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களோட வாய்ப்பை இழந்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தேர் மார்ஜினலைசேஷன், ஓகேங்களா. மார்ஜினலைஸ்டு செக்ஷன் அவங்களோட அடிப்படை உரிமையான படிப்பை அவங்களால தொடர முடியல, ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் த பாலிசி. என்ன பாலிசி அப்படின்னா, there is an policy of ஆத்மநிர்பர் பாரத் பை இந்தியா. செல்ஃப் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸஸை ஏற்றுறாங்க. ஃபீஸை 200% ஏற்றிட்டாங்க இப்போ, ஓகேங்களா, இனிஷியலாக. இப்போ அதனால் நிறைய மார்ஜினலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸால் அந்த ஃபீஸை அவங்களால கட்ட முடியல, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is because of this they have been criticized. அந்த செல்ஃப் அந்த ஃபீஸை ஏற்றின அந்த இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, it has been criticized. ஆனால் கிரிட்டிசிசமுக்கு அந்த டைமில் அந்த கமிட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபார் திஸ் ஒன்லி we are introducing வித்யாலக்ஷ்மி ஸ்கீம். வித்யாலக்ஷ்மி ஸ்கீமை பற்றியும் நம்ம டிஎன்டியில் பேசியிருப்போம், ஓகேங்களா. வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் which is giving aid, financial aid to the students, ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் who are selected in the IIT, IIM ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறோம். ஆனால் ஃபினான்ஷியல் எய்டு என்னது, இட் வில் கவர் ஒன்லி த ஹாஸ்டல் ஃபீஸஸ், ஹாஸ்டல் அண்ட் எஜுகேஷ்னல் ஃபீஸ். பட் அதுக்கப்புறமும் தாண்டி அவங்களுக்கு நிறைய ஃபீஸஸ் இருக்குல்ல, அங்கே தங்கி படிக்கணும்னா அவங்களுக்குன்னு இந்த புக்ஸு, அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் போகணுன்னா அந்த ஃபீஸு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, ஓகேங்களா. இட் இஸ் ஓகே பட் நாட் சஃபிஷியன்ட். The scheme is okay but not sufficient and it is not covering all the segment of the sections, ஓகேங்களா. அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இது எதனால் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கம்யூனிட்டி மார்ஜினலைசேஷன் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கீ ரீசன் which is they are marginalized in the caste, which is they are Dalits, OBC, BC, இல்லை ஓபிசி இல்லைனா எஸ்சி, எஸ்டி, இவங்க எல்லாருமே மார்ஜினலைஸ்ட் தான், ஓகேங்களா. ஈவன் தோ தே ஆர் அக்கௌண்டட் ஃபார் 70 to 80% ஆஃப் த பாப்புலேஷன், தே ஆர் மார்ஜினலைஸ்ட் ரிலேட்டிவ்லி. ஓபிசி ஒரு மாதிரி மார்ஜினலைஸ்ட் ஆகிருப்பாங்க, அவங்களோட மார்ஜினலைஸ்ட் எஸ்சி, அவங்கள விட மார்ஜினலைஸ்ட் எஸ்டி,
பட் எல்லாருமே மார்ஜினலைஸ்டு தான். ஓகே, பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி all of them are enjoying reservations. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்து ரிசர்வேஷன்ஸை அனுபவிக்கணும். ஆனால் சிஸ்டமேட்டிக்கலாக பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி, சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டி ஆஃப் த இந்தியன் சொசைட்டி, தலித்ஸ் ஆர் இன் த லோவர் ஸ்டாண்ட் ஆஃப் த இன்இக்வாலிட்டி. அவங்க தான் இருக்கிறதுலே அப்ரெஸ்டு. இப்போ ஒரு தலித் அப்படின்னா இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யக்கூடாது, இப்படின்னே பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுது, ஒரு சில மீனியலான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட 92%, 29 ஸ்டேட்ஸில் 92% ஆஃப் த செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ் ஆர் ஃப்ரம் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி. திஸ் இஸ் பை டிசைன் தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டூ திஸ் ஜாப். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஜாப் வழங்கப்படலை, அவங்களுக்கு அப்போ எக்கனாமிக் கண்டிஷனை அவங்க பூர்த்தி பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ தே ஆர் ஆப்டிங் நாட் பை சாய்ஸ், பிகாஸ் ஆஃப் their inability to find another job. So this is the systematic inequality. They are marginalized by caste and now they are marginalized in education system also. ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் அடுத்த படிநிலையை உங்களால் வந்து அடைய முடியும். இன்இக்வாலிட்டியை உடச்சி வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் இஸ் எஜுகேஷன். அதனால தான் நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படிங்கிறார். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அப்போ இது இப்படி தான் இருக்கா, இங்கே மறுக்கப்படுது. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேக்கல்ட்டிஸாக இருக்காங்களா, ஐஐடிஸ் ஐஏஎம்மில் ஃபேக்கல்ட்டிஸாக இருக்காங்கள, அதில் அப்பர் கேஸ்ட் பேக்ரவுண்டை சேர்ந்தவர்கள் அவங்க கிட்டத்தட்ட 95% இருக்காங்களாம். ஓகேங்களா, அப்பர் கேஸ்ட் பேக்ரவுண்டில் இவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாரையுமே சேர்த்தாலும் 5% தான் இருக்காங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் இன்இக்வாலிட்டி விச் தே ஆர் ஃபாலோயிங். ஓகே, ஸோ தே ஆர் சிஸ்டமேட்டிக்லி மார்ஜினலைஸ்ட். அப்படி உள்ளே வந்தாலுமே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளே வந்தாலுமே தே ஆர் ஹராஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பை ஃபேக்கல்ட்டிஸ் இட் செல்ஃப். அதனால தான் அவங்கள சூசைட் ரேட்ஸ் கூட அதிகம். ஐஐடி ஐஏஎம்மில் சூசைட் ரேட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தே ஆர் ஹராஸ்டு. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் தேர் எக்கனாமிக் அண்டு கேஸ்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, இது இல்லாமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா the moment you are entering into IIT, it is fixed that your life has been settled. போனீங்கனாலே லைஃப் செட்டில்டுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா, 8,000 IIT graduates have not been selected in the campus. இது ஒரு புள்ளி விவரம். ஸோ இமேஜின் their mindset, அவங்க என்ன ஆயிருப்பாங்க, and they will be treated or labeled as or branded as failures by the so called society. வருவாங்க, உட்காந்துன்னு இருப்பாங்க, 4-5 பேர் வருவான், வந்துட்டு என்னப்பா ஐஐடியில் படித்து வேலை இல்லையா, என் பையனே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்வான். நேரம்யா அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம. ஓகேங்களா, சரி ஓகே இருந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி there are some pressures, சோஷியல் ஐசோலேஷன்ஸ்லேருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் தட் யூ ஹாவ் டு வித்ஸ்டாண்ட் தட் ப்ரெஷர். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுதுன்னா, தே ஆர் போத் மார்ஜினலைஸ்ட் பை தேர் கேஸ்ட் அண்ட் பை த எஜுகேஷன் சிஸ்டம். அப்போ இதுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். ஸோ எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன், it has been a fundamental right since 2008. ஆர்டிக்கல் 21A அந்த ரைட் டு எஜுகேஷனை சேர்க்குறாங்க. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன் ஹஸ் பின் ஆடட். அதுலேயே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is a policy which is continuous and comprehensive evaluation policy, under which it is saying that no detention policy.
கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எவாலுவேஷன். அதாவது சம்மேட்டிவ், நம்ம நீங்கள் அந்த பாலிசிக்கு அப்புறமா கூட வந்திருப்பீங்க பார்க்குறவங்க. நாங்களாம் இதுக்கு முந்தின மில்லினியல்ஸு. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் எக்ஸாம் ஒரு பெரிய ப்ரெஷரான ஒரு எக்ஸாமாக இருக்கும். ஓகேங்களா, ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த வருஷம் போக முடியாது. இல்லை கௌரவ குறைச்சல் வேறு. ஏன்னா பின்னாடி வர பையன் வேறு நம்மளை அண்ணான்னு கூப்பிட்டு இப்போ டேய் வாடா போடான்னு வேறு கூப்பிட்டுருவானே அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்லேயே கூட படிப்போம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் வெல் ஆஃப் பசங்க அடுத்த வருஷம் உட்காந்து கூட படிக்க வைப்பாங்க. சில நேரங்கள்லாம் பேரண்ட்ஸ்லாம் சொல்லி நானே கேட்டிருக்கேன், என்னென்னா ஒரு வருஷம் உட்கார வைங்க அப்போ தான் புத்தி வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, தே கேன் அஃபோர்டு. ஓகே, பட் சில பேர் இருப்பாங்க, அவங்களால வந்து அடுத்தடுத்த வருஷம்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இஃப் தே ஹவ் பீன் ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக்கல் ரீசன் அண்ட் ஜெண்டர் ரீசன். இப்போ விமென்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதோட உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளோ பேரை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் படிப்பை எக்ஸ்போஸ் ஆகுது ஆகணும் அப்படிங்கிற பேரில் தே ஹவ் ஃபாலோடு நோ டிடென்ஷன் பாலிசி. நோ டிடென்ஷன் பாலிசியே வச்சுருந்தாங்க. அதாவது 6லேருந்து 8 வரைக்கும் யாரையுமே நீ ஃபெயில் பண்ணக்கூடாது. தெரியுதோ தெரியலையோ அடுத்தடுத்த கிளாஸுக்கு போயிட்டே இருக்கணும் 8வது வரைக்கும். ஏன்னா அதுதான் ப்ரைமரி எஜுகேஷன். டில் 6 to 14 we have to give primary educationங்கிறது நம்மளுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த பாலிசியை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இதனால் ஒரு பெரிய ட்ராபேக், இதனாலன்னு பெருசாக சொல்கிறாங்க, பட் இதனாலையும் இருக்கலாம். என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ் பீன் ஃபெயில்டு டு அப் தேர் மார்க் இன் நியூமரன்சி அண்ட் லிட்ரஸி லெவல். ஓகேங்களா, பேசிக் ஆல்ஃபபெட்டிக்கல் ரீடிங்லையும் அதுக்கப்புறமா வந்து மேத்தமேட்டிக்ஸ் சம் போடுறதில், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் போடுறதில் அவங்களுக்கு ஒரு தோய்வு, இல்லைனா வந்து அவங்களுக்கு தெரியல. 8வது வரைக்குமே அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவன் மேடை கோளாறு அப்படின்ன மாதிரி. ஓகேங்களா, இட் இஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆஃப் த சொசைட்டி, நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் பாலிசி. ஓகேங்களா, சரி ஒருத்தன் 2 பேர் தானே அப்போ கூட ஃபெயில் ஆனா, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தன் 2 பேர் தான் ஃபெயில் ஆனா. இப்போ கும்பலாக யாருக்குமே தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பாலிசி ஒரு 20% தான். ஆனால் முழுக்க காரணம் பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் தென் சொசைட்டி. இது எல்லாரும் சேர்ந்து தான் காரணம். ஓகேங்களா, ஆனால் பட் தே ஆர் what to say, blaming this policy. பட் இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ நவ் வாட் தே ஹவ் டன் அப்படின்னா, த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் 2019 என்ன பண்ணுறாங்கன்னா, இட் ஹஸ் டன் அவே வித் திஸ் பாலிசி அண்ட் தே ஹவ் கிவன் சாய்ஸஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க. என்ன, நீங்கள் உங்கள் இந்த பாலிசியை வச்சுக்கலாம், இல்லைனா வச்சுக்காமல் போகலாம். அப்போ தான் கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை மாதிரி COVID-19 வந்துடுச்சு. ஓகேங்களா, அப்போ ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இதை பற்றிலாம் அவங்க கண்டுக்கவே கிடையாது. சரி, முதல்ல வந்து ஆன்லைன் எஜுகேஷன் வேறு, என்னத்தை பண்ணுறது? ஓகே, மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பானுங்க. ஓகேங்களா, இதில் எங்கே நோ டிடென்ஷன் அது இதுன்னு ஃபாலோ பண்ணுறது? கிளாஸ் ரூமுக்கு வந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது அதோட போயிடுச்சு. இப்போ த சுச்சுவேஷன் ஹாஸ் பின் நார்மலைஸ்டுன்னு ஒன்றே தான் ஞாபகம் வருது. இப்போ மறுபடியும் சைனாவில் ஏதோ ஒரு நியூ வைரஸ் அவுட் பிரேக்கான், என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. சரி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இட் ஹாஸ் பீன் செட் தட் இட் ஹாஸ் பீன் மேட் மேண்டேட்ரி. இப்போ அவங்களுக்கு சாய்ஸ்லாம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சாய்ஸ்லாம் கிடையாது, சாய்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இட் ஹாஸ் பீன் மேண்டேட்டட் தட் யூ ஹாவ் டு ரிஜெக்ட் த நோ டிடென்ஷன் பாலிசி. ஓகேங்களா, ஆனால் இதில் 2 கேட்ச் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட் பை த ப்ரைவேட் பிளேயர்ஸ். என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுமே ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் கிட்டத்தட்ட 25% ஆஃப் தேர் சீட்ஸ் தே ஷுட் ரிசர்வ் ஃபார் த வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகேங்களா, அப்போ இந்த பாலிசியை பயன்படுத்தி அவங்கள மட்டும் ஃபெயில் பண்ணி they can reject them out. So you have to have a proper counter measures for these kinds of in the initiation.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த நியூ வாட் டு சே நியூ எஜுகேஷன் பாலிசி. ஓகேங்களா. அங்கேயுமே அதுவுமே இட் ஹாஸ் எம்பசைஸ் த கண்டினியூஸ் எவாலுவேஷன். பட் இப்போ என்ன ஆகிடுது, மறுபடியும் அந்த அந்த இயர் லாங் படித்ததை அந்த டைமில் ஆனுவல் எக்ஸாமோடைய தரத்தில் தான் நீங்கள் அடுத்த கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு 1 பாயிண்ட் ப்ரெஷர் சிஸ்டம் யூ ஆர் கோயிங் டு அப்ளை நவ். ஓகேங்களா. இதனால் மறுபடியும் என்ன ஆகும், டிஜெக்ஷன், ஐசோலேஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்துடும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்ன டிப்ரெஷன் நமக்கு தெரியாது, இன்னுமே குழப்பமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு திரிவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நேம் தெரிஞ்சு போச்சு அதனால். ஓகே, சரி இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோட் தட் ஆல்சோ. ஸோ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ். இன்டர்நெட் ஷட்டவுன்ஸில் அக்கார்டிங் டு த இன்ஸ்டிடியூஷன் சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் லா சென்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they are tracking the internet shutdown tracker. ஓகேங்களா. they are releasing internet shutdown tracker. இதில் இந்த வாட்டி 2024ல் 2023 கம்பேர் பண்ணும்போது there were less shutdowns. அப்போ 2023ல் எவ்வளோ shutdowns அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nearly 96. ஓகேங்களா. 96 shutdowns has been done. இந்த வருஷம் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 shutdowns has been done. 60 தான் பண்ணியிருக்காங்க. சார் இது எதனால் ஆச்சு அப்படின்னா, there is a policy. ஓகேங்களா. they have updated the telecommunication act. telecommunication actல என்ன பண்ணுறாங்கன்னா, these kind of shutdownsலாம் இருக்குல்ல, this can be done only by the home ministry, home secretary மட்டும்தான் பண்ண முடியும் of the center or state home secretaryோ இல்ல central home secretaryோ தான் இதை பண்ண முடியும். so it can be done only by the officials of home secretary அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் there should be a proper explanation why you are doing it அப்படிங்கிற அந்த explanation you have to say in the document itself. And then within the shutdown, within 24 hours there should be a review committee which should be formed. review committee ஃபார்ம் பண்ணி இந்த why அப்படிங்கிற அந்த விஷயம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க for 5 days. இது கரெக்டா இருந்தா மட்டும்தான் it will be continued, but that too with the maximum limit of 15 days. இப்படிங்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the shutdown has been came down. சார் இதை ஏன் சார் போடுறாங்க, இட் இஸ் திஸ் இது வந்து நல்லதா கெட்டதானா நல்ல விஷயம்தான். ஓகேங்களா. ஷட்டவுன் வந்து கம்மியாகிறது நல்ல விஷயம். பட் ஏன் போடுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். why shutdowns? because of protest. farmer protest வந்து நடந்துச்சு, farmers protest அம்பாலா ஹரியானாவில் நடந்துச்சு. ஓகேங்களா. அதை கம்மி பண்ணுறதுக்காக இந்த விஷயம் போட்டாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த law and order situations ஆஃப் மணிப்பூர். இதுலேயே இது வரைக்கும் போட்டதுலேயே ஹையஸ்ட் ஷட் டவுன் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 2020 பிகாஸ் ஆஃப் மெனி ப்ரொட்டஸ்ட். சிஏஏ ப்ரொட்டஸ்ட்லேருந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபார்ம் லாக்காக ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இது பண்ணாங்க. அது இல்லாமல் அந்த ஆர்டிக்கல் 370 வந்து ரிவோகேட் பண்ணாங்கல்ல, அதுக்காக ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ இதனால் கிட்டத்தட்ட 2020ல் 132 times தே ஹவ் ஷட் டவுன் த இன்டர்நெட். ஓகேங்களா. இவ்வளோ விஷயங்கள் இது நடந்திருக்கு. ஒய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் இதனால தான். அப்போ அந்த ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அப்போ ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா சார் ஏன் சார் பண்ணணும் அப்படின்னா, இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் த misinformation also, fake news also, fake news இதெல்லாமும் இருக்கலாம்ல. law and order situationும் அதனால வரலாம்ல, ஃபேக் நியூஸ்னால வரலாம்ல. ஸோ அதெல்லாம் டக்குன்னு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதை பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பட் வாட் இஸ் த இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two important impact of this shutdowns. First of all, it is because of the in the education and health sector, tele-education
டெலி எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹெல்த்தில் டெலி ஹெல்த்தாக இருக்கலாம். ஓகேங்களா, இந்த ஹெல்த் செக்டார் எஜுகேஷன் செக்டார் கேன் பி இம்பேக்டட். இப்போ கூட நம்ம வி ஆர் கனெக்டட் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட். ஓகேங்களா, இந்த மாதிரியான லிட்ரஸி வில் பி அஃபெக்டட் இஃப் த இன்டர்நெட் இஸ் ஷட் டவுன். ஓகேங்களா, சடனாக இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன வருது, டிஎன்டி கதை என்ன வருது. ஓகே சரி, ஓகே ரைட், இருந்துட்டு போகுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடுத்து எஜுகேஷன் ஹெல்த் மாதிரியே வந்து செக்டார் மாதிரியே எக்கனாமி கேன் ஆல்சோ பி அஃபெக்டட். எக்கனாமினா இப்போ போஸ்ட் 2015 டிஜிட்டல் எரா அப்படின்ற டிஜிட்டல் ரெவல்யூஷன் டிஜிட்டல் எரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ போஸ்ட் 2015 many jobs have come solely dependent upon the internet. For example, ஓலா ஊபராக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஓகேங்களா, இல்லைனா வந்து நிறைய இன்டர்நெட் கிவிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும். டக்குன்னு நீங்கள் வெளில போகிறீங்க, இப்போலாம் காசுலாம் யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, யூபிஐ தான். ஓகேங்களா, கூகுள் பே, ஃபோன்பே. நல்லா சாப்பிட்டுட்டு இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எக்கனாமி தென் எக்கனாமிக் ரிப்பர்கஷன்ஸ் அதை பற்றியும் நம்ம அடுத்து வருவோம். டியோபோலியால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்து வரேன். அதுவும் ஒரு இது இருக்குது, எக்கனாமியில் அது இருக்குது. பட் சொல்கிறேன், ஓகேங்களா, அந்த எக்கனாமி அதுவும் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்னே நிறைய பேர் இப்போ சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம்லாம் என்ன வருது. ஓகேங்களா, சரி இருந்துட்டு போகுது. ஸோ எக்கனாமி ஓகேங்களா அதுவும் பாதிக்கப்படும். ஓகேங்களா, ஸோ இதனால் இந்த கம்மியானது நம்பர் ஆஃப் ஷட்டவுன்ஸ் கம்மியானது இட் இஸ் அ குட் திங். ஓகே, நெக்ஸ்ட் தேர் இஸ் அ ரிப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் கிவன் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் த ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ். ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், பட் இப்போ வெளில போயிட்டு வேலை செய்கிறாங்க. அவங்கள நம்ம கலோக்கியலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். அதாவது 185 நாள் அவங்க இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை அப்படின்னா தே ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் என்ஆர்ஐ. ஓகேங்களா, அப்போ என்ஆர்ஐஸுக்கு என்ன, அவங்களுக்கு தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் ஃபார் த ஓட்டிங். ஓகேங்களா, ஓட்டிங்கில் அவங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணோம் எலெக்ஷன் கமிஷன். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் கால்ட் அஸ் எலெக்டார்ஸ், ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். அவங்களாம் ரெஜிஸ்டர்டு என்ஆர்ஐஸ் ஆர் ஓவர்சீஸ் ஓட்டர்ஸ். ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து ஓட்டு போடுறாங்கள்ல, அவங்க தான் ஓட்டர்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம். ஓகே, நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னா யூ ஆர் எலெக்டார். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஓட் அண்ட் எக்ஸசைசிங் யுவர் ஃப்ரான்ச்சைஸ் தென் ஒன்லி யூ ஆர் ஓட்டர். அப்போ எலெக்டார் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எந்தூசியாசமாக வந்து சைன்லாம் போட்டிருக்காங்க, நானும் ஓட் பண்ணுறேன்னு. கிட்டத்தட்ட 1,19,000 பேர் இது எலெக்டார்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா, 1,10,000 இந்த நம்பர் தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா, 1.2 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2,900 people கேம் ஓட்டு போடுறதுக்கு. ஓகே, அதுவும் அதில் 2,600 பேர் கிட்டத்தட்ட வந்து கேரளாவிலேருந்து மட்டும் வந்திருக்காங்க. கேரளாவிலேருந்து மட்டும் 2,600 பேர். தமிழ்நாடு கர்நாடகாலாம் சுத்தம், யாரும் ஒருத்தவங்க கூட வரலையா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவங்களும் மெனி ரீசன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன ரீசன்ஸ் சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் பிகாஸ் ஆஃப் மெனி ஒர்க்ஸ் அங்கே தே வுட் ஹவ் பின் ஹெல்ட் அப். அதுக்கப்புறம் காஸ்ட் டு கம் டு ஓட் அண்ட் கோ தேர். ஓட்டு போட்டுட்டு போகிறதுக்கே எவ்வளோ செலவாகும். ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தே ஹவ் பாயிண்டிங் அவுட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ பிளானிங் டு ரோப் இன் சம் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் 100% ஓட்டிங் பர்சன்டேஜ். அப்போ என்னென்ன சஜஷன்ஸ்னால், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சஜஷன்ஸ் which we have to know. First is with respect to, there is a bill 16th Lok Sabha there was a bill which allows proxy voting rights to eligible overseas Indians. ஓகேங்களா, ப்ராக்ஸி ஓட்டிங் ரைட்ஸ்னா அவங்க நாமினேட் பண்ணுற ஆள் ஓட் பண்ணலாம். அவங்க நாமினேட் பண்ணிட்டு போகிறாங்களா, அவங்க இங்கே ஓட் பண்ணலாம். அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஓட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது ப்ராக்ஸி ஓட்டிங் ரைட்ஸ். இது வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை.
ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் எக்ஸ்டெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் ப்ரப்போஸ்டு லா மினிஸ்ட்ரி டு எக்ஸ்டெண்ட் எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம். எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் இது யாருக்கு இருக்குது அப்படின்னா சர்வீஸ் ஓட்டர்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா, சர்வீஸ் இது ஓவர்சீஸில் சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் இது இருக்குது. ஓகே, ஸோ இதை இவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் இந்தியன்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டயஸ்போரா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்டல் பேலட்ஸ் எங்களுக்கு வேணும், போஸ்டல் பேலட் சிஸ்டம் இருந்தால் we can go and vote in the consulate itself. கான்சுலேட்டில் நாங்கள் ஓட் பண்ணிட்டோம்னா அந்த ஓட்டை நீங்கள் இங்கே கொண்டு வந்துடலாம். அது ஒன் டைம் அஃபேர் மாதிரி தான் வரும். கான்சுலேட்ஸ்லையோ டிப்ளமோ இதுலையோ எதுலனா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 சஜஷன்ஸை சொல்கிறாங்க. இதில் நமக்கு ஃபிலிம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம். இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் யூ கேன் கிவ் தீஸ் சஜஷன்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் டில் நவ் ஓவர்சீஸ் இண்டியன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். இந்த பாயிண்ட்டை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட்டை கேட்பாங்க, தே ஆர் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மறுபடியும் இது வந்து அடித்து தோச்ச டாபிக் தான். ஓகேங்களா, இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா சைமல்டேனியஸ்லி ஹேவிங் போத் சிங்க்ரனைஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஃபார் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட். ஓகே, அதுக்கு 2 பில்லை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நவ் there is a understanding what do you mean by representative democracy. இந்த கேள்வியை அப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் பீயிங் ட்ரூலி இன்க்ளூசிவ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவா? ஆர் தேர் லிமிட்ஸ் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி? இதே கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இந்த கேள்விக்கு பதிலை they are trying to explore. ஓகேங்களா, அப்போ you have to know what is meant by representative democracy. இந்தியா மாதிரியான பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் யூ கேனாட் ஹாவ் அ டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேங்களா, எல்லாரும் போய் பார்லிமெண்ட்டெல்லாம் உட்கார முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூவன்சியாக பிரித்து வி ஆர் நவ் எலெக்டிங் அவர் ரெப்ரசன்டேட்டிவ் ஹூ ரெப்ரசன்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தட் கான்ஸ்டிடியூவன்சி. இவ்வளோதான், இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இவங்களுக்குள்ள இப்போ எல்லாருமே இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 234 பேர் சட்டசபைக்கு அனுப்புகிறோம். அதுக்கப்புறமா வந்து 543 பேர் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம், பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா, தே ஆர் கன்சிடர் அஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்க தான் சிட்டிசன்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ இவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் எலெக்டிங் கவர்மெண்ட் வித் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன, போன வாட்டியே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஆஃப் ஆஃப் த மெம்பர் டோட்டல் மெம்பர்ஸ் அவங்களோட சப்போர்ட் இருக்கும்போது தே கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஆன் பேப்பர் தியரி இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா, இட் த்ரைவ்ஸ் ஆன் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்? வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எலெக்ஷன் கமிஷன், கேகு, அதுக்கப்புறமா வந்து வேறு மாதிரி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும். ஓகே, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் பொழுது இட் செக்ஸ் த அத்தாரிட்டேரியன் இம்பல்சஸ் ஆஃப் த எலெக்டட் எக்ஸிக்யூட்டிவோடைய இம்பல்சஸாக இருக்கட்டும், இல்லைனா லெஜிஸ்லேச்சரோடைய அத்தாரிட்டேரியன் டெண்டன்சிஸாக இருக்கட்டும், மெஜாரிட்டேரியன் டெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இட் கேன் பி செக்டு. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆன் தியரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வைக்கிறோம் பீரியாடிக் எலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட் தான். பட் we have to inform, keep on informing them.
keep on informing them, the citizens. ஓகேங்களா, இதில் தான் RTA is becoming a game changer, believed to be a game changer. ஓகேங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஆனால் ஆன் பேப்பர் இப்படி இருக்குது, தியரிட்டிக்கலாக இப்படி இருக்குது, ப்ராக்டிக்கலாக இப்படி இருக்கானா people have been disillusioned because of the parliamentary form or democracy form of democratic. ஓகேங்களா, democracy form of government. ஏன் disillusion வருது அப்படின்னா because of corruption, because of delayed decision making. இதெல்லாம் negatives of democracy, delayed decision making, அப்புறமா வந்து வீக் லீடர்ஷிப்பு, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, பாலிட்டி. ஓகேங்களா, இது இல்லாமல் கண்ணு முன்னாடியே வந்து ட்ரேடிங் நடக்குது, ஆர்ஸ் ட்ரேடிங் மாதிரி எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் ஆர் ட்ரேடடு. ஓகேங்களா, நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம், அவர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் த ட்ரஸ்ட் ஆஃப் த பீப்புள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக வந்து இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டிஸ்ட்ரஸ்ட் வருது. அப்போ நிறைய பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸிலேருந்து அதுக்கப்புறமா அத்தாரிட்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டே பரவாயில்ல, மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப்ஸே பரவாயில்ல, இப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜேபி நாராயணன் இருக்கார்ல, who told about the total revolution during the emergency regime of இந்திரா காந்தி, அவர் வந்து ஒரு கான்செப்ட், ஒரு பேப்பர் எழுதியிருக்கார். ஓகேங்களா, இதில் அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி we are becoming atomized society. அழகான வார்த்தை, இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொசைட்டி அப்படிங்கிறது ஹோல், ஆட்டம்ங்கிறது ஒன், பட் இஸ் லிங்கிங் போத் த டெர்ம். ஆட்டமைஸ்டு சொசைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அவர் செக்ரட்டேரியன் இன்ட்ரெஸ்ட், our individual interest is coming more than the national interest. We are divided into ethnic, religious, linguistic, இந்த மாதிரி பலதரப்பட்ட சப் ரீஜனல், இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட அந்த இதுவாக வந்து நம்ம பிரிகிறோம். we are giving more importance to our emotion than national interest. அப்போ என்ன ஆகிடுது, உங்களை ஈஸியாக என்னால் வந்து உங்களுடைய மொழியை, உங்களுடைய மதத்தை, உங்களுடைய இனத்தை வச்சு பிரித்து என்னால் பவருக்கு வர முடியுது. this is the concept, this is the danger of democracy. ill-informed decision making citizens. ஓகேங்களா, இதை தான் அவர் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. ஆட்டமைஸ்டு சொசைட்டி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ பவருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமா கூட நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னா we will exploit them. This concept is called as, now modern concept is called as social engineering. Social engineering பண்ணி we can come into the power, because what ultimately election is boiled down into numbers, that's all. ஏன்னா first past the post system, அவ்வளோதான். உங்களுக்கு 50%லாம் வேணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனோட அதிகமாக வரணும், அவ்வளோதான். கட் ஆஃப் மாதிரி தான் இது. எனக்கு கீழே 4 பேர் இருந்தால் போதும், நான் ஃபஸ்ட்டாக இருந்தால் போதும், அவ்வளோதான். நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இதில். ஓகே, ஸோ ஆட்டமைஸ்டு சொசைட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேஞ்சர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ். தென் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா டெமோகாகரி. டெமோக்ரஸி இஸ் ரீப்ளேஸ்டு வித் டெமோகாகரி. டெமோகாகரி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா தனி மனித துதிப்பாடல். ஓகேங்களா, தனி மனித துதிப்பாடல்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸை உருவாக்க முடியாது. பாப்புலிசம் பேர்லையும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் பேரில் வந்து போகிற குரூப்ஸ். ஓகேங்களா, இது வேலைக்காகாது. ஓகேங்களா, ஆனால் டெமோக்ரஸி இதை தான் கொடுக்கும், இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த டெமோக்ரஸி தென் இட் வில் பி ஓவர் த்ரோன், ரீப்ளேஸ்டு பை ஆட்டோக்ரஸி. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் டிக்டேட்டர்ஷிப், அத்தாரிட்டேரியன் ரூல், அப்புறம் டிக்டேட்டர்ஷிப். ஓகேங்களா, ஸோ இப்படி ஆகிடும், மெஸ்ஸியா காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். அடுத்து சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் ஆகிடும். ஓகேங்களா, சென்ட்ரலைஸ் அதை எல்லாரையுமே அந்த இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வீக்கன் பண்ண ஆரம்பிச்சிருவார். வீக்கன் பண்ணிவிட்டு சென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பவரை. ஓகேங்களா, தட் லீடர் வில் சென்ட்ரலைஸ் த பவர். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன். காஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன் இது எல்லாருமே சொல்கிறது தான். ஓகேங்களா, பட் இட் இஸ் இன்னெவிட்டபிள். இது வந்து ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு லெஸ் சிக்னிஃபிகண்ட் வாட் டு சே இம்பேக்டோ இல்லைனா நெகட்டிவ் பாயிண்ட்டோ தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. பட் ஹி ஹஸ் டோல்ட் அபவுட் திஸ் இன் 1559 இட் செல்ஃப், 1959 இதெல்லாம் பேசியிருக்கார். ஓகே. ஸோ அதுக்கு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வி ஹாவ் டு அப்ஹோல்டு திஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. எப்படி அப்ஹோல்டு பண்ண முடியும்? பை பப்ளிக் கன்சல்டேஷன்ஸ். பீப்புள் ஃபோரமில் இருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸை நம்ம வி ஹாவ் டு ஃபாலோ. ஓகேங்களா. பப்ளிக் கன்சல்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஹோல்டு கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் டு த பீப்புள்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வி கேன் இம்ப்ரூவ் ஆர் ட்ரஸ்ட்டை வந்து வளர்க்க முடியும். இன்க்ரீஸ் த ட்ரஸ்ட் இன் த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட பில்ஸை இப்படி இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் டேட் லெஸ் டைம் கொடுத்துருக்காங்க, 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க ஃபார் பப்ளிக் கன்சல்டேஷன்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இந்தந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் கூட பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா. அக்கார்டிங் டு த ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசி 2014 இது ஒரு பாலிசியாக வந்து கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டேர்ம்லாம் தெரியலையோ அதுக்கெலாம் மீனிங் கொடுக்கணும். 30 நாளாவது பப்ளிக் கன்சல்டேஷன் பப்ளிக் ஃபோரமில் ஒரு பில்லு வச்சுருக்கணும் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குறதுக்கு. இப்படிங்கிற இந்த பாலிசி இருக்குது. இந்த பாலிசிக்கு நேர் எதிர்மறையாக செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அப்போ என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ சென்ட்ரலைசேஷன் வெர்சஸ் ஃபெடரலிசம். மறுபடியும் இந்த டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் நடந்தால் என்ன ஆகும், விச் இஸ் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இன் த சென்டர் ஓவர் த ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் செட்டப். ஓகேங்களா. ஸ்டேட் பார்ட்டிஸ் இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. அப்படிங்கிறது இட் இஸ் அன் நாட் ப்ரூவன் ஃபேக்ட், பட் இட் இஸ் அன் அசம்ஷன். ஓகே, சம் வாட் வேலிட் அசம்ஷன். அதுக்கப்புறம் பிகாஸ் ஸ்டேட் பிரச்சனைகள், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லோக்கல் ப்ராப்ளம்ஸ் வில் பி ஓவர் ஷேடோடு பை த நேஷ்னல் லெவல் ப்ராப்ளம்ஸ், செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன், ஓவரால் அந்த நேஷ்னலிசம் இது வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடும். ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து மணல் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை, மினரல் பிரச்சனை, இதெல்லாம் வந்து பின்னாடி போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்க்ளூசிவிட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன். இன்க்ளூசிவிட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன் will be another important problem. ஓகேங்களா. இன்க்ளூசிவ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட்டு எலக்டோரல் அக்கௌண்டபிலிட்டி. ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் the legislator will be accountable to the people. Government who is elected will be accountable to the people. ஓகேங்களா. in the name of efficiency you should not take away the electoral and the accountability, transparency. இதை எடுத்துடக்கூடாது நம்ம. அப்போது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, டெமோக்ரஸி டு பி ட்ரைவிங், அக்கௌண்டபிலிட்டி இம்பார்ட்டண்ட்டு, எஃபிஷியன்சி இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி இன்க்ளூசிவிட்டியும் இம்பார்ட்டண்ட். இந்த மூணுமே யூ ஹாவ் டு வாட் டு சே மேக் ஷுர். ஓகேங்களா. எல்லாத்தையுமே நீங்கள் யூ ஹாவ் டு மேக் ஷுர் இட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேலஞ்ச் ஆஃப் ஹோல்டிங் ஜட்ஜஸ் அக்கௌண்டபிள். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் ஜட்ஜ் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he is speaking ill about a minority population. ஓகேங்களா. ஸோ many are condemning that he should be removed. ஓகேங்களா. அந்த ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன, ப்ராசஸ் என்ன, இன்ஹவுஸ் ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம ப்ரீவியஸ் டிஎன்டிலேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று, இட் இஸ் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். மேண்டேட்ரி ரிமூவல், அது இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ். ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்னால, மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி. இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் யூ கேன் ரிமூவ் அ ஜட்ஜ். இந்த ரெண்டு விஷயம்னா ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, இட் ஹாஸ் பீன் கிவன் இன் த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். என்கொயரி ஆக்டில் கொடுத்துருக்காங்க. இன் விச் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி அ ப்ரப்போசர்ஸ் இன் எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி அக்செப்டபிள் டு த அக்செப்டட் பை த சேர்பர்சன்.
சேர்பர்சன் ஸ்பீக்கர். ஓகேங்களா, இவங்க 2 பேரில் இப்போ ராஜ்யசபானா சேர்பர்சன், இது லோக்சபானா ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர் வில் பி அ கமிட்டி, என்கொயரி கமிட்டி தேர் வில் பி ஆஃப் 3 மெம்பர்ஸ். அவங்க என்கொயர் பண்ணி இந்த இந்த அக்யூசேஷன் உண்மையா இல்லையான்றதை கண்டுபிடிச்சி உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா 2 இதுலேயுமே வந்து ஓட் பண்ணணும். 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஓட் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா த ஜட்ஜ் வில் பி ரிமூவ்டு. இதுதான் ப்ரொசீஜர். இன்ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா, இன்ஹவுஸில் அந்த சிஜேஐ அவரோட தலைமையிலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய பர்மிஷனில் தேர் வில் பி அ கமிட்டி. அந்த கமிட்டி வந்து அதே மாதிரியே இது பண்ணும். அவங்க வந்து அந்த இதுவை நடத்துவாங்க. நடத்திட்டு தே வில் ரெக்கமெண்ட் த பர்டிகுலர் ஜட்ஜ் டு பி resigned from the judge itself. He or she should be resigned. ஓகேங்களா, அது அவர் வந்து சரி பண்ணல, அதாவது வந்து அதை கேட்கல அப்படின்னா they will recommend to the parliament to remove him. இதுதான் இன்ஹவுஸ் இது. ஓகேங்களா, இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா there is a inefficiency of the parliament in it. இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா, யாராவது எந்த ஜட்ஜாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ரிமூவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். பட் யார் மேலேயாவது இந்த மாதிரி புகார்லாம் வந்திருக்கா அப்படின்னா 3-4 பேர் மேலே புகார் வந்திருக்கு. அப்போ எல்லா வாட்டியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some case studies with respect to Judge Ramaswami, அதுக்கப்புறமா வந்து with respect to சௌமித்ரா சென், அதுக்கப்புறமா வந்து with respect to தினகரன், இவங்க மேலாம் வந்து கேசஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ராமசாமி அவரோட அந்த ஜட்ஜோட இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கில்ட்டி, அதாவது வந்து அவர் மேலே வச்சிருக்கிற சார்ஜஸ் எல்லாமே கரெக்டு அப்படிங்கிறது அந்த கமிட்டி இது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, பட் he has not been voted out by the லோக்சபா. அந்த டைமில் என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டி has been abstained from that. அப்போ the defeat, it has been defeated. அவரை வந்து ஓட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது வந்து டிஃபீட் ஆகிடுது. அண்ட் he is retiring from the that post itself. கரெக்டாக ரிட்டையர்ட் ஆகிறாரு. அண்ட் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, he has been the law commissioner of தமிழ்நாடு. ஓகேங்களா, லா கமிஷனர் மெம்பராக வர இருக்கார். who has been a proven convictன்னு இல்லை, who has been proven, he is been convicted இல்லை guilty. கன்விக்டட் கிடையாது, கில்ட்டி அப்படிங்கிற ஒருத்தர் அடுத்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில், அடுத்த ஹையர் அஃபீஷியல் போஸ்ட்டில், கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்க முடியுது பிகாஸ் ஆஃப் த இன்னெபிலிட்டி ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த பார்லிமெண்ட். செகண்ட் கேஸ் சினாரியோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் இருக்கார் சௌமித்ரா சென், அவரை வந்து ராஜ்யசபாவில் ஓட் அவுட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ராஜ்யசபாவில் வந்து அது வந்து இம்பீச் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து இது ஓட் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து லோக்சபாவுக்கு வர்றதுக்குள்ளே he itself resigning. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அப்படியே அதை கைவிடப்படுது. ஸோ this also has been criticized by some of the what to say NGOs. ஏன்னா it contains 2 important things. First of all, the committee இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கமிட்டி, இம்பீச்மெண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, they have to prove that the accusations are real. Second, they have to say that he or she can be impeached. அந்த ரெக்கமெண்டேஷன் படி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ஷுட் இம்பீச் him. ஆனால் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது அதுவே போதும்ல, அவர் தான் ரிசைன் பண்ணிடுறாரு அப்படின்னா how he is resigning with all the perks of judges, with all the retirement benefits of the judge. ஒரு அக்யூஸ் பண்ணப்பட்ட ஆள் இப்படி ரிசைன் பண்ண முடியுமா? அண்ட் he is also eligible for, ஏன்னா ரிட்டையர்ட் தான் ஆயிருக்காரு, பனிஷ்மெண்ட்டில் எதுவும் ஆகலை, இம்பீச் பண்ணப்படல. ஸோ நவ் he is automatically eligible to the other postings of government of India. ஸோ இந்த விஷயத்துக்கெலாம் ஒரு ஓவரால் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் ஒரு ப்ராசஸும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணங்களாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இதில் பேசுகிறாங்க. ஓகே, next with respect to incidents on loops. Okay, now recently there was an aircraft. கோவாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலட் வந்து மெயின் ரன்வேல இல்லாமல் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய டாக்ஸி ரன்வேல
பிளேனை வந்து செலுத்திட்டார். ஓகேங்களா. அண்ட் இட் ஹாஸ் பீன் அர்ஜென்ட்லி ஷட் டவுன். ஓகேங்களா, புட் ஆஃப். ஸோ இந்த மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ரன்வே கன்ஃபியூஷன். இதையும் எழுதிக்கோங்க, இந்த டேர்ம்லாம் இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிலிம்ஸ். ஓகேங்களா. ரன்வே கன்ஃபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே. அப்போ தேர் இஸ் அ சேயிங் இன் ஏர்போர்ட் ஆர் சம்திங் ரிலேட்டட் டு ஏர். என்னென்னா, இஃப் த பைலட் escapes, blame him for the accident. If the pilot dies, bury him. அப்போ அவனோட சேர்ந்து அந்த பிரச்சனையும் அதோட சேர்த்து மூட்டை கட்டி புதைச்சிடுறது. ஸோ இப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பைலட் மேலே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க, பைலட்ஸ் மேலே தான் பிரச்சனை அப்படின்ட்டு. பட் டிஜிசிஏ, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, is the regulatory authority, primary regulatory authority who is dealing with safety issues of aviation. ஓகேங்களா. they should be responsible for the overall incidents. ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, இது ஒன் இன்சிடென்ட் கிடையாது, ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்தியாவில். இது ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. அப்போ என்ன நடக்குதுன்னா, சிஸ்டமேட்டிக்கலாகவே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ட்ரைனிங். ட்ரைனிங்கில் வந்து கோட்டை விடுறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தே ஆர் நாட் ஃபாலோயிங் த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் ரெகுலேஷன்ஸையோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஸ்டாண்டர்ட்ஸையோ இது எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி ரெகுலர் ஆடிட்ஸ் இட் ஹாஸ் நாட் பீன் டன். ஏதாவது தவறு இருந்தாலுமே அதை திருத்திக்கிறது இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் வந்து சிவில் ஏவியேஷன் செக்டாரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை, இதுதான் ஓவரால் ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க, என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு புவர்லி மேனுஃபேக்சர்ட் ட்ரக்ஸ். புவர்லி மேனுஃபேக்சர்ட் ட்ரக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரியே என்எஸ்கியூ அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் இருக்குது, நாட் ஆஃப் ஸ்டாண்டர்டு குவாலிட்டி ட்ரக்ஸ். என்எஸ்கியூனா நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ட்ரக்ஸ். இந்த ட்ரக்கை வந்து கர்நாடகாவில் ரீசண்டாக ஒரு 5 பேர் புது என்ன சொல்கிறது, புதுசாக வந்து தாயான பெண்கள், ஓகேங்களா, அவங்க கன்சியூம் பண்ணி இறந்துருக்காங்க. 5 பேர் நாட் ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸை இது பண்ணி. சார் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி ஒழுங்காக வர்றது இல்லையா, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, these kinds of things are controlled centralized by the act, pre-independent act வராது. என்ன அப்படின்னா, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. இதுதான் வந்து அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் என்ன அப்படின்னா, the state which the manufacturing factory has been situated, their regulatory authority can only be inspect these kinds of manufacturing facilities அப்படின்னு இருறாங்க. அப்போ இந்த ட்ரக்ஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, கொல்கட்டாலேருந்து வந்திருக்கு. அப்போ கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் அத்தாரிட்டிஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டியாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, இது எக்ஸ்பைரி ஆகலையா அப்படிங்கிறத பீரியாடிக்காக செக் பண்ண முடியும். அப்படியே செக் பண்ணாலுமே அவங்க இது ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் கிடையாது. இப்போ செக் பண்ணிட்டாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, இது நல்லது இல்லை அப்படிங்கிறத இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு இவங்களால் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியுது. நம்ம தான் தயாரிச்சிட்டோமே, வேற எங்கன்னா கொடு அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அப்போ கர்நாடகாவுடைய ஸ்டேட் மினிஸ்டர், அதாவது வந்து ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்டிக்கிளில் எழுதுனது ஹெல்த் மினிஸ்டர். ஓகே. அப்போ என்ன பண்ணலான்னா, சில சென்ட்ரலைஸ்டு விஷயங்களை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு we have to promote greater information sharing between the drug control departments. ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து என்னென்னலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் வந்து தரமற்ற ட்ரக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் வச்சு we have to share the information. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், it would be of greater help if all central and state drug testing laboratories made available their test results.
டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து நம்ம அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் த ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆர் ப்ரொக்யூரர் ஆஃப் அஃபீஷியல் டு ட்ராக் த நம்பர் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் தட் ஃபெயில்டு. இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் இருந்தால் நம்மளால் வந்து யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கொல்கத்தாவில் ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸை அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஃபார்மில் தே கேன் அப்லோட். ஓகே, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்கேண்டல்ஸ்லேருந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், வாட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் டூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கிரியேட் அ சென்ட்ரல் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணலாம்னா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிளாக் லிஸ்ட் ஆகிருக்காங்க, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் who have been blacklisted அப்படிங்கிறத சென்ட்ரலைஸ்டு அந்த ஒரு ஷீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுவுமே நமக்கு அந்த டெண்டர் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ 3 ரிஃபார்ம்ஸ் இந்த ட்ரக் இதுக்கு தேவைப்படுது. இதை பண்ணோம்னா நாட் ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு குவாலிட்டி ட்ரக்ஸை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? இல்லைனா பிகாஸ் ட்ரக் இந்த ஒரு ஸ்டேட் ஏல நடக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளமுக்கு ஸ்டேட் பியால் ஒன்றுமே பண்ண முடியாது அதர் தேன் சூ பண்ணாலுமே த கேஸ் வில் டேக் மோர் பீரியட். அது வரைக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ட்ரக்ஸை இல்லை இந்த கம்பெனி இந்த ஸ்டேட்டை தவிர இந்த ஸ்டாண்டர்ட் இல்லைங்கிற அந்த ட்ரக்கை வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இல்லைனா வந்து அனுப்பக்கூடாதுங்கிற அந்த ரூலையும் போடணும். வேறு எங்கேயுமே எந்த ஸ்டேட் கூடயுமே நீங்கள் வந்து வியாபாரம் வச்சுக்கக்கூடாது இந்த மாதிரி பிளாக் லிஸ்டான கம்பெனிஸ் அன்டில் தே ஆர் ப்ரூவன், இல்லைனா வந்து அவங்களுடைய குவாலிட்டியை ஏற்றி அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ரூலையாவது போடணும். இந்த மாதிரி ஒரு 4-5 ரூலை சொல்கிறாரு அவர். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாலிட்டி தான். இந்த வாட்டி இந்த 4 நாளில் பாலிட்டி நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக நிறைய கான்செப்ட் வந்திருக்கு. பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் இது எல்லாமே. இப்போ போன இது பார்த்தது எல்லாமே கவர்னன்ஸ் தான். அந்த சிவில் ஏவியேஷனாக இருக்கட்டும், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கவர்னன்ஸ் கான்செப்ட். கவர்னன்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இதெல்லாமே கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில். ப்ரைவேட் மெம்பர் பில்லில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th லோக்சபா, போன லோக்சபா, அதில் கிட்டத்தட்ட வந்து இந்த 5 வருஷத்தில் லோக்சபாவில் 9 மணி நேரம் தான் ப்ரைவேட் மெம்பர் பில்லை பற்றியே டிஸ்கஸே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ராஜ்யசபாவில் 27 மணி நேரம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு புவர் குவாலிட்டி ஆஃப் டிஸ்கஷன் டைமிங் அப்படின்னா பிகாஸ் த டைம் அலோகேட்டட் டு தட் மெம்பர் பில் இருக்குல்ல அதுவே ரொம்ப கம்மி தான். செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி செஷன், இதுதான், இவ்வளோ தான். ஓகேங்களா? அப்போ இந்த வாரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரைடே இல்லாமல் அடுத்த ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு அடுத்த ஃப்ரைடே இல்லாமல் அதுக்கு அடுத்த ஃப்ரைடே தான் திருப்பி டிஸ்கஸே பண்ணுவாங்க. அப்போ வெரி லோ அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரைடே முடிஞ்சு அப்படின்னா சாட்டர்டே சண்டே லீவ். ஓகேங்களா? அப்போ அதுவும் லாஸ்ட்டு செஷனில் லாஸ்ட்டு டைமில் தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. அப்போ குவாலிட்டியான டிஸ்கஷன்ஸும் இருக்காது. எப்படி வந்து சாட்டர்டே ராத்திரி இல்லை சாட்டர்டே ஈவினிங் வந்து இப்போ நம்மளுக்குலாம் ஸ்கூல் இருந்தால் லாஸ்ட் பீரியடில் நம்ம எப்படி இருப்போம், அந்த லாஸ்ட் 5 நிமிஷத்தில் நம்ம எப்படி இருப்போம், எப்படா விட்டு ஓடலான்னு இருக்கும்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி பெல் எப்படா அடிக்கும் அப்படியே பார்த்துனே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எம்பிஸும் எல்லாம் அதே தானே. ஓகேங்களா? அப்போ அந்த குவாலிட்டி டிஸ்கஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணலாம், 2-3 விஷயங்கள் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can reschedule the discussions in midweekல நீங்கள் reschedule பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், allocate more time and streamline the procedural delays. இந்த 3 விஷயத்தை பண்ணிங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் பில்ஸுமே வந்து will get a due attention. சார் ப்ரைவேட் மெம்பர் பில்னா என்ன சார், ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ப்ரைவேட் மெம்பர்னா யார்? எம்பி எல்லாருமே
ரெண்டு இருக்காங்க, 2 செட் இருக்காங்க. ஒன்று பப்ளிக், அது கவர்மெண்ட் எம்பிஸ், அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட். அதாவது மினிஸ்டர்ஸாக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் எம்பிஸ். இவங்க இல்லாத ரூலிங் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய எம்பிஸாக இருக்கட்டும், அப்போசிஷன் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய எம்பிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ப்ரைவேட் எம்பிஸ் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி த அப்போசிஷன் எம்பிஸ் அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிஜேபி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட அலைஸாக இருக்கக்கூடியது தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரோடைய ஜனதாதள் செக்யூலர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சராங் பாஸ்வானுடைய அந்த பார்ட்டி இருக்குது, இது இல்லாமல் வந்து சிவசேனா உடைய பார்ட்டி இருக்குது. இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் கோயிலேஷனில் இருக்கக்கூடிய எம்பிஸ். இந்த எம்பிஸுமே, இதில் மினிஸ்டர்ஸாக இல்லாத எம்பிஸுமே ப்ரைவேட் மெம்பர் தான். இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில்லுமே ப்ரைவேட் மெம்பர் பில்லு தான். ஓகே, அப்போ இது வரைக்கும் எவ்வளோ 52 1952 இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ப்ரைவேட் மெம்பர் பில்லு சார் இதுவாயிருக்கு, பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்லி 14 ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் ஹாஸ் பீன் பாஸ்ட். அதுவுமே 1970க்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் ஒரு பில் பாஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். Next is with respect to rules that still manacle the captive elephant. Captive elephants பொறுத்த வரைக்கும் we have a significant religious entertainment purposes attached to those animals. elephants பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்விரான்மெண்ட் வந்துட்டோம் நம்ம இப்போ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், we are giving highest amount of importance schedule 1 status நம்ம elephants கொடுக்குறோம் because it is endangered கேட்டகரியில் இருக்குது elephants. அதனால் நம்ம highest amount of protection கொடுக்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு கீழே வச்சுருக்கக்கூடிய இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு உள்ளே வரக்கூடிய ரூல் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are allowing the elephants to be transported. ஓகேங்களா? and transfer, ரெண்டு விஷயம். we are allowing the elephants to transport and transfer. ஓகேங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன ஆகுது, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர், those who are ineligible to maintain the elephant they can transfer to the new owner. ஆனால் அந்த ரூல்ஸில் எங்கேயுமே it should be not profitable அப்படி இல்லைனா வந்து it should be altruistic அப்படின்னு இல்லை. ஓகேங்களா? நான் கமர்ஷியலுங்கிற வார்த்தை இல்லை. அப்போ it is implied that it can be commercial also. அப்போ என்ன ஆகுது, it is encouraged to commodification of the elephant. ஒரு scheduled endangered species-ஐ you are commodifying. ஓகேங்களா? அப்போ they are social animals வேறு, கூட்டமாக தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ கமாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு யங் எலிஃபெண்ட்டை தான் பிடிக்கணும். அப்போ ஒரு யங் எலிஃபெண்ட்டை பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, யூ ஆர் செப்பரேட்டிங் இட் ஃப்ரம் த ஹர்டு அண்ட் நியூமரஸ் டார்ச்சர்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்தையுமே கொடுத்து அதை ஒரு சோஷியல் அனிமலாக வந்து வளர்க்குறீங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ கமாடிஃபிகேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது எல்லாமே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் வார்த்தை, அதாவது வந்து நான் கமர்ஷியல்னு சேர்க்காத ஒரு விஷயத்தினால. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அலோவிங் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிற வார்த்தையிலையும் நான் கமர்ஷியலுங்கிற வார்த்தை இல்லை. இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னும் பொழுது இட் இஸ் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை ஃபார் டெம்பரவரி ட்ரான்ஸ்ஃபரா, இதுவும் இல்லை. அப்போ இட் இஸ் ஆல்சோ இம்ப்ளையிங் தட் யூ கேன் லீஸ் த எலிஃபெண்ட், லீஸுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு தூரம் பண்ணலாம், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லேருந்து கேரளா கொண்டு வரலாமா இல்லை வேற எங்கன்னா கொண்டு போகலாமா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இல்லை. யூ ஹவ் நாட் செட் பவுண்ட்ரிஸ். அப்போ சைக்கலாஜிக்கல் ட்ராமா வில் ஆல்சோ ஹேப்பன் டு தீஸ் எலிஃபெண்ட்ஸ். வேறு ஒரு திடீர்னு காலில் மூஞ்சி பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பாங்க.
ஓகேங்களா? மனுஷங்களே வேறு மாதிரி இருப்பாங்க, என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. இடம் வேறு மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸ் ஆல்சோ தே ஆர் யூஸிங். ஓகேங்களா? தீஸ் ஜெய்ஜாண்டிக் க்ரீச்சர்ஸ், ரிலீஜியஸ் பர்பஸ். அப்போது இது எல்லாமே என்ன ஆகுது? அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் தட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், commodification of this endangered species. அப்போ you have to rectify these errors in the captive ruling forms அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இருக்குது. ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1992 வந்து இந்த ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அனௌன்சிங். ஒவ்வொரு கேப்டிவ் எலிஃபெண்ட், டொமஸ்டிகேட்டட் எலிஃபெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு மைக்ரோ சிப்பை வந்து பொறுத்துறாங்க. ஓகேங்களா? இந்த எலிஃபெண்ட் இறந்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த மைக்ரோ சிப்பையும் டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஓகே, ஆனால் இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதில்ல. இன்னொரு புது எலிஃபெண்ட்டை வந்து பிடிச்சிட்டு வந்து அதில் இந்த மைக்ரோ சிப்பை இணைச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து அதே மாதிரியே வந்து சப்மிட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது வந்து வழிகள் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்னா, எலக்ட்ரானிக் எலிஃபென்ட்ஸ் கேன் பி அன் ஆல்டர்னேட்டிவ். இதை பற்றியும் டிஎன்டியில் நம்ம பேசியிருக்கோம். ரீசெண்டாக வந்து எலக்ட்ரானிக் எலிஃபென்ட்ஸ் நிறைய, அதாவது எலிஃபெண்ட் மாதிரியே சவுண்ட் கொடுக்கும், எலிஃபெண்ட் மாதிரியே இருக்கும், எலக்ட்ரானிக்கலி யூ கேன் யூஸ் தம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் எலிஃபென்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் with respect to you have to have a mandatory digitization of the genetic profiles அதே மாதிரி சிப் மட்டும் இல்லை, இனிமேல் genetic profileயும் நீங்கள் you have to mandatorily you have to keep the genetic profile of the respective elephants. ஓகே, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் which is a centrally sponsored scheme in 1991 to 92. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் டு ப்ரொடெக்ட் த எலிஃபெண்ட், தேர் ஹேபிடேட் அண்ட் தேர் காரிடார்ஸ். இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட். ஓகே, அண்ட் டு அட்ரஸ் த இஷ்யூ ஆஃப் மேன் எலிஃபெண்ட் கான்ஃப்ளிக்ட். அதுக்கப்புறமா வந்து வெல்ஃபேர் ஆஃப் த டொமஸ்டிகேட்டட் எலிஃபெண்ட்ஸ். அந்த வெல்ஃபேர் தான் இப்போ இல்லைன்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெரைன் ஹீட் வேவ். மெரைன் ஹீட் வேவ்னா என்ன சார் அப்படின்னா, இதிலேயே அழகான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டென்ஸ் ப்ரொலாங்டு எக்ஸ்பான்சிவ் ஓஷன் வார்மிங் ஈவெண்ட்ஸ். அப்படியே பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெரைன் ஹீட் வேவ்ஸ் ஆர் இன்டென்ஸ் ப்ரொலாங்டு எக்ஸ்பான்சிவ் ஓஷன் வார்மிங் ஈவெண்ட்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் மெரைன் ஹீட் வேவ்ஸ். சரி, இதனால் என்ன ஆகுதுன்னா, மெரைனுடைய டெம்பரேச்சர், ஓவரால் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸிங். இது இன்க்ரீஸ் ஆகும்போது பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்குது. ஓகேங்களா? அந்த ஓஷனுடைய அந்த தன்மையே வந்து மாறுது. ஓஷன் இஸ் பிகமிங் மோர் ஹீட்டட், அசிடிஃபிகேஷன் ஆகுது. ஓகேங்களா? அந்த சர்க்குலேஷன் மாறுது. ஹீட் ஆகும்போது தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஹேப்பனிங். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது sea level rise is happening. Marine heat waves. ஓகே, எதனால் ஆகுது? குளோபல் வார்மிங். ஓகேங்களா? ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் CO2 எடுத்துக்கிறது. பிகாஸ் ஓஷன் இஸ் அ நேச்சுரல் சிங்க் ஆஃப் CO2. ஸோ இதனால தான் இந்த மரைன் ஹீட் வேவ்ஸ் நடக்குது. இந்த செக்ஷன் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இட் மரைன் ஹீட் வேவ்ஸ் ஹவ் வைப்ட் அவுட் நியர்லி 4 million அலாஸ்காஸ் காமன் மியூர்னா வந்து சீ பேர்ட்ஸ்னு அர்த்தம், மியூர். ஓகேங்களா? இதுவும் இப்போ ஸ்பீசிஸ் இன் நியூஸ் அதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமன் மியூர் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் டாக்குமெண்டட் வெர்டிபேட் டை ஆஃப். வெர்டிபிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதுகு எலும்பு உள்ள உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வெர்டிபிரேட்ஸ். ஓகே, வெர்டிபிரேட் டை-ஆஃப்ஸ் லிங்க்டு டு த ஓஷன், வார்மிங் ஆஃப் த ஓஷன்ஸ். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் ஆகுதா? ஓஷன் வார்மிங்னால வேறு என்னென்னலாம் ஆகுது அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் ஹேபிடேட்ஸ், கெல்ப் மாதிரியான, கோரல்ஸ் மாதிரியான அந்த ஃபவுண்டேஷனல் ஹேபிடேட்ஸ் இருக்குல்ல, அதுவுமே பாதிக்கப்படுது. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக ஆக கோரல்ஸுக்கு என்ன ஆகும்? அதோடைய அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்
அது இருக்குல்ல ஜூசாந்த்லேயே கூட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்ல, அது போயிடும். ஸோ கோரல் ப்ளீச்சிங் வில் ஹேப்பன். கெல்ப்புக்கும் அதே மாதிரி தான், கெல்ப் ஃபாரஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஆகும். ஓகே, இப்போ கெல்ப் ஃபாரஸ்ட் கோரல் லீவ்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஓஷன் வில் லேக் த ஹேபிடேட்ஸ். அப்போ ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் அதுக்கெல்லாம் வந்து முட்டை போடுறதுக்கு எங்கேயும் இடம் இருக்காது. அதே மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அதால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபுட் செயின் வில் அஃபெக்டட். ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகும்போது அதை நம்பி இருக்கக்கூடிய கோஸ்டல் கம்யூனிட்டிஸும் வில் கெட் அஃபெக்டட். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லேக் ஏரியாஸ் அவுட் சைடு புலிக்கட் சாங்சுரி. புலிக்கட் லேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு பார்டர். ஓகேங்களா? ஆந்திரா அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4% ஆஃப் திஸ் லேக் இருக்கும். 4% தான் இருக்கும் இங்கே. ஓகேங்களா? 96% வந்து ஆந்திர பிரதேஷில் தான் இருக்கும். ஓகேங்களா? திஸ் புலிக்கட் லேக் இஸ் ஃபெட் பை காலிங்கி. ஓகேங்களா? கலிங்கி ரிவர் இருக்குல்ல, அதுதான் ஃபெட் பண்ணுது. இதுக்கு மேலே தான் ஸ்வர்ணமுகி இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஃபீடிங் திஸ் ரிவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லேக்கு இட் இஸ் நாட், த ஸ்வர்ணமுகி லேக் இஸ் நாட் ஃபீடிங் திஸ் புலிக்கட் லேக். ஓகே, நெக்ஸ்ட்டு கொசஸ்தலை ஆறு, அதுவும் வந்து ஃபீட் பண்ணுது. ஆரணி ஆறு இஸ் ஆல்சோ ஃபீடிங் திஸ் ஃபீடிங். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது எதுக்காக இது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவெண்ட் த கன்வர்ஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். இதெல்லாம் வெட்லேண்ட்ஸுங்க, புலிக்கட் லேக்கில் சுற்றி இருக்கிறதெல்லாம் வெட்லேண்ட்ஸ். ஓகே, ஃபார் நான் வெட்லேண்ட் யூசஸ். தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, sought to bring the lake areas outside the limits of புலிக்கட் லேக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, அதுக்கு வெளில இருக்கக்கூடிய வெட்லேண்ட் ஏரியாஸ் இருக்குது நிறைய. அதை வந்து நான் வெட்லேண்ட் ஏரியா யூசஸுக்கு வந்து மாற்றலான்னு நினைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்காக அதை மாற்றலான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு தே ஆர் ரெக்கமெண்டிங். தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி இஸ் ரெக்கமெண்டிங் அண்டர் வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இதுக்காக தான் இது நியூஸில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஹிபிட் பண்ணோம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். ப்ரொஹிபிட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் there will be no dumping of the solid waste, construction debris, hazardous material, untreated waste. இது எல்லாத்தையுமே வந்து அங்கே டம்ப் பண்ண முடியாது. ஆக்சுவலாக டம்ப் பண்ணாமல் நம்மளால் வந்து அந்த வெட்லேண்டை பாதுகாக்க முடியும். இது எதோட இன்ஸ்ட்ரக்ஷனில் பேரில் பண்ணுறாங்க அப்படின்னா, சுமோட்டோ கேஸ் டேக்கன் அப் பை த பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல். அப்போ சுமோட்டோனா தன்னிச்சையாக, அப்போ கிரீன் ட்ரிபியூனல்னால தன்னிச்சையாக ஒரு கேஸை எடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். இதுலேருந்து தெரியுது நமக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக கிரீன் ட்ரிபியூனல் கொஸ்டின் கேட்கும்போது சுமோட்டோ தே கேனாட் டேக் த கேஸஸ் சுமோட்டோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கலி ஆன் தேர் ஓன், எந்த வார்த்தை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் அவங்களால எடுக்க முடியுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் as set to dispose the 337 tons of toxic waste which has been accumulated in the premises of Union Carbide Limited. ஓகேங்களா? this company is the responsible for Bhopal gas tragedy. ஓகேங்களா? this company என்ன கேஸ் வெளியாச்சு அப்படின்னா மெத்தில் ஐசோசைனேட். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, மெத்தில் ஐசோசைனேட். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஒரு 2 minutes. Any doubts? வாட் இஸ் பாப்புலிசம்? பாப்புலிசம் அப்படின்னா ஒரு மெரிட்டுக்காக கிடையாது, பட் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக சில ஸ்கீம்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா அதுதான் பாப்புலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாப்புலிசம் மெரிட் இல்லாமல் மெரிட்டே இருக்காது, பட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தால் சீக்கிரமாக பாப்புலர் ஆகிடலாம். லாங் டேர்மில் இது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இந்த ஸ்கீம்னால்.
ஓகேங்களா. அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் பாப்புலிசம் அப்படின்னு, இல்லைனா மெஷர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே. இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமான அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்காக அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு விஷயம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே, எல்லா படிநிலையில் இருக்க மக்களுக்குமே அது பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் சீரிஸ் கொஷின் பேப்பர்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. என்எம் ஸ்டடியால்னு டெலிகிராமில் போடுங்க. நான் முதல்வன் ஸ்டடியால் அது. ஓகேங்களா. என்எம் ஸ்டடியால், அதில் லேட்டஸ்ட்டாக நடத்துகிற டெஸ்ட்டு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், இது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பார்த்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுங்க, அப்புறம் கொஷின் பேப்பர் இது எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பேரலாக பார்த்துடாதீங்க. பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸை தவிர்த்துடலாம். ஓகேங்களா. ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் ட்ரக் அனலிஸ்ட் ஓட டியூட்டிஸ் அண்ட் ப்ராசஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா சார்? இஃப் த லா பெர்மிட்ஸ், ஆக்ட் பெர்மிட்ஸ், தே கேன் டூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரம்மபுத்திரா டேம். ஓகேங்களா. இது வரைக்கும் இவங்க பண்ண குடைச்சல் பத்தாது அப்படின்ட்டு புதுசாக வேறு வரானுங்க. ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு இன் பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் என் நம்பர் ஆஃப் டேம்ஸ். அவங்களோட இங்கே தான் அது பிரம்மபுத்திரா. ஓகேங்களா. அவங்களோட ஏரியாவில் வேறு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா இட் இஸ் யார்லாங் ஸ்போ. ஓகேங்களா. சாங்போ, எர்லாங் சாங்போ அப்படிங்கிறது தான் அந்த பிரம்மபுத்திரா நதியோட பேர். ஓகே. அதில் இட் இஸ் டேக்கிங் அ பெண்ட். இந்த பெண்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சின்டாக்சியல் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த யூ டர்ன் வந்து எடுக்கும். எங்கே எடுக்குதுன்னா இந்த இடத்துல எடுக்குது. இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான பேர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அந்த இடம் எது அப்படின்ட்டு, அந்த இடம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்க, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த மெடாங் ப்ராஜெக்ட், இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஹையஸ்ட்டு இல்லைனா வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் டேமாக வந்து கட்டப்பட போகுது. ஓகேங்களா. இது வந்து 3 மடங்கு பெருசு. 3 கார்ஜஸ் டேமோட பெருசு, 3 மடங்கு பெருசுங்கிறாங்க. 3 கார்ஜஸ் டேமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா. இதில் ஒரு சில அக்யூசேஷன்லாம் இருக்குது. இந்த டேம்னால் பூமியோட சுழற்சியே, பிகாஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் திஸ் டேம், பூமியோட சுழற்சியே வந்து ஒரு சில மில்லிமீட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த அக்யூசேஷன்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான டேமு, அதுவே இது கீழே வந்து ரொம்ப கம்மியாக தெரியுமா. ஓகேங்களா. 3 கார்ஜஸ் டேமே இது கீழே கம்மியாக தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டேமாக கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி ஒரு டேம் கட்ட போகிறாங்க. அண்ட் தே ஆர் சேயிங், ஓகேங்களா, சேயிங் தட் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது, நாங்கள் ஒரு 10 வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டோம், ஸோ டோன்ட் வரி அப்படிங்கிறாங்க, சாதாரணமாக சொல்கிறாங்க. பட் இஃப் திஸ் டேம் has got failure ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் there is a phenomena called as water bomb, sudden bursting of water. It will create a flood like situation in the lower states. அது யார் பாதிக்கப்பட போகிறது, கீழே இருக்கக்கூடிய இந்தியன் அண்ட் பங்களாதேஷ் ஸ்டேட்ஸ் தான் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வாட் இஸ் சேயிங், இந்தியா இஸ் ப்ரப்போசிங் அ கவுண்டர் டேம், சியாங் அப்பர் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட், சம்ப் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை வந்து தே ஆர் கவுண்டர் ப்ரப்போசிங். இது எங்கே வரப்போகுது அப்படின்னா இதுவும் வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் வரப்போகுது. இங்கே இந்த இடத்துல இதுதான் சியாங் ரிவர். பிரம்மபுத்திராவாக வராது, பிரம்மபுத்திரா வந்து சியாங் ரிவராக வரும் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். அதுக்கப்புறம் அஸ்ஸாமுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அது பிரம்மபுத்திராவாக மாறுது. ஓகேங்களா. அப்போ பிரம்மபுத்திராவுடைய உங்களுக்கு எங்கே போய் வடியுது, என்ன பேரில் இது மாறுது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எப்படி வருது, எங்கே இது வருது, இதோடைய ட்ரிபியூட்ரிஸ் என்ன, பங்களாதேஷ்க்கு உள்ளே போனவுடனே என்னவா மாறுது, ஜமுனாவா மாறுதா, அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வடியும் போது என்னவா மாறுது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வாட்டி ஃபிலிம்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகேங்களா. பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரிஸ், ஓகே. அதுக்கப்புறம் இந்த சென்டாக்சியல் இந்த பெண்டுக்கு உண்டான அந்த இடம் எது, ஓகே. அதுக்கப்புறமா வந்து இந்த பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்தெந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில்
இதோடைய ட்ரிபியூட்ரிஸ் போகுது. அது எங்கெங்கெல்லாம் வருது, ஏதாவது ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அது இல்லையா, இப்படி எல்லா டைப்ஸ் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ்லையும் நீங்கள் யூ ஹேவ் டு ரீட் அபவுட் த பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு இந்த டேம் வந்ததால். ஓகேங்களா? டேமை ப்ரப்போஸ் பண்ணதால் இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரம்மபுத்திராவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், இந்த பிரம்மபுத்திராவில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் பார்க்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் சியாங் ரிவர் இருக்குல்ல, இந்த சியாங் ரிவரில் நீங்கள் இப்போ இந்த சம்ப் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. இந்த சம்ப் ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் மெயின்லி டு அரெஸ்ட் த வாட்டர் பாம் விச் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை த அந்த மெடாங் டேம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கூட இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் நடக்கும்ல, இதனால் பாதிக்கப்பட போடக்கூடிய அந்த ட்ரைப் பேர் என்ன அப்படின்னா ஆதி ட்ரைப், ஏஏடிஐ, ஆதி ட்ரைப். இவங்க வந்து பாதிக்கப்பட போகிறாங்களாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த சுற்றி இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் யார், அதுக்கப்புறமா வந்து அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. பிரம்மபுத்திராவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்த்துருங்க. தேர் வில் பி ஒன் கொஸ்டின். ஓகே, ஹலோ அடுப்பில். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரம்ப்போடைய செகண்ட் டேர்ம் பிரசிடென்சி. இந்த அளவுக்கு யார் வந்திருந்தாலுமே வந்து இவ்வளோ நடுங்கியிருப்பாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? பட் இவர் வந்ததால் அவ்வளோ நடுங்குறாங்க. ஏன்னா இவர் பண்ணிட்டு போன வேலைகள் அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஒரு 3-4 விஷயங்கள் இந்த ட்ரம்ப் பிரசிடென்சியால் என்னென்னலாம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. நிறைய வாட்டி நம்மளும் பேசியிருக்கோம். ஒரு வாட்டி சம் அப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டாரிஃப் கட்ஸ். ஓகேங்களா? டாரிஃப் ரைஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, he is promising that when he comes he will increase the tariffs of many developing countries. ஓகேங்களா? எஸ்பெஷலி சைனாவுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுமே இவர் ஆல்ரெடி அந்த மாதிரி ஏற்றிருக்காரு. 2019ல் 18ல் he has increased the Chinese product, every product 15% ஏற்றிட்டாரு. This is the starting of the trade war with China and America. அப்போ இதே சினாரியோ வந்து இப்போ திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் ஆஃப் ட்ரேட் வார். ஓகேங்களா? எஸ்பெஷலி when the Chinese economy is doing not so good. ஓகேங்களா? அது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். இது there will be a rippling of effect to many other countries like India also. இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி கிட்ட வந்து ஸ்டேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கு அப்படின்னா யூஎஸ் கிட்ட தான். அண்ட் he won't like this policy. ஓகேங்களா? இந்த ஆட்டிடியூடை வந்து அவர் விரும்ப மாட்டார். we have to see what it is going to do. ஓகேங்களா? செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்ஸ். he also promised tax cuts. ஓகேங்களா? இவர் 2019க்கு முன்னாடியும் இந்த டேக்ஸ் கட்ஸ் பண்ணார். ஓகேங்களா? அந்த டைமில் யாரெல்லாம் வந்து பெருசாக வந்து இதனால பலனடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 1% of the population, அமெரிக்கன் பாப்புலேஷன் டாப் 1% இருக்காங்களா, அவங்க தான் நிறைய பலனடைஞ்சிருக்காங்க தேன் த பாட்டம். ஓகேங்களா? 50% ஆஃப் த பாப்புலேஷன். இப்போ 1% ஆஃப் த பாப்புலேஷன் டேக்ஸ் கட்டால் கிட்டத்தட்ட வந்து $60,000 வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க. 50% they have only gained $500. ஸோ யாருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் டேக்ஸ் கட்டினால என்ன ஆகும், எக்ஸ்பெண்டிச்சர் ஏறும். எக்ஸ்பெண்டிச்சருக்கான அந்த செலவுக்கான அந்த வரவு வராது, ரெசிப்ட்ஸ் வராது. டேக்ஸ் கட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் ஆஃப். ஓகேங்களா? லெட்டிங் கோ. அப்போ அந்த இது வராது. அப்போ நிறைய கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். எக்கனாமி வந்து டவுன் ஸ்பைரலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் இல்லாமல் டேக்ஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வில் கோ அப். ஏன்னா நிறைய காசு இருக்கும் மக்கள்கிட்ட, அப்போ இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி வந்து அடுத்து யூஎஸ் எக்கனாமி சரி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ யூஎஸ் எக்கனாமி சரி பண்ணால் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்னும் போது டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டேக்ஸ் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டேக்ஸ் ரேட்ஸை ஃபெடரல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் வில் பி அ கேபிட்டல் ஃப்ளைட் ஃப்ரம் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு த டெவலப்டு கண்ட்ரிஸ். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? இதனால தான் யூஎஸில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. Okay, because their economy is linked with the world economy because of the globalization.
capitalism, which capitalistic model which they have promoted for years. இது எல்லாத்துக்குமான அந்த ரெப்பர்கஷன்ஸ் தான் இது எல்லாமே. இது இல்லாமல் இந்த டேரிஃப்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி டாலர் மத்தியெலாம் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது அப்படின்ட்டு, இஃப் யூ கோ டு de-dollarization efforts பண்ணும்போது again he is threatening that we will impose 100% tariff to all the BRIC countries which are moving away from the dollar அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு த்ரெட்டனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னும் இவர் வந்து பிரசிடென்ட் எலெக்டாக தான் இருக்கார், இன்னும் பிரசிடென்ட் ஆகலை. அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிறத அடுத்த 4 வருஷம் தான் வெளிச்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இஸ் இமிக்ரேஷன் பாலிசி. இமிக்ரன்ஸுக்கு உண்டான அந்த பாலிசி இருக்குல்ல, அது இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. ஓகேங்களா? தேர் வில் பி மோர் டிப்போர்டேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. டிப்போர்டேஷன்ஸ் ஆஃப் இல்லீகல் இமிக்ரன்ஸ். இல்லீகலாக இமிக்ரன்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இமிக்ரன்ஸுக்கு நிறைய டிப்போர்டேஷன் இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஹிடன் சார்ஜஸும் இருக்குது. இதை எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியாது. தே ஹவ் எஸ்டிமேட்டட் தட் நியர்லி $3 billion needed to deport all the US illegally paying immigrants. ஓகேங்களா? ஏன்னா அவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு அப்போ கண்டுபிடிக்கணும்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் தேவை, ரெக்ரூட் பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங்கு, அவங்களுக்கு சம்பளம், இப்படி நிறைய இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்ட்ரா டாலர்ஸ் ஆகும். வில் தே அஃபோர்ட் இட் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் ஃபெட்ரல் ஆங்கிளும் இருக்குது. ஃபெட்ரல் ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட்ஸ், சம் ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்டேட்ஸ் ஹேவ் லீனியன்ட் பாலிசிஸ் வித் இமிக்ரேஷன். அவங்க இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ் கூட எப்படி ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்ஸும் அந்த ஆங்கிள்ஸையும் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் அ நியூ டிபார்ட்மெண்ட் which is called as DOGE, Department of Government Efficiency. அதாவது வந்து தேவையில்லாத இன்எஃபிஷியன்ட் துறைகள், இன்எஃபிஷியண்ட்டாக செயல்படக்கூடிய பியூரோக்ரசிஸ், இன்எஃபிஷியண்ட்டாக செயல்படக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு we are going to cut their salaries, we are going to dispose them, we are going to give voluntary retirement to them அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு ஹெட்டாக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் அண்ட் விவேக் ராமசாமி, இவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க. ஓகே, தே ஆர் கோயிங் டு டூ சம் திங்ஸ். இது இல்லாமல் இந்த ஆர்டிக்கலில் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ட்ரம்ப் இஸ் ஃபேவரபிள் டு மெனி இந்தியன் அமெரிக்கன்ஸ். அப்போ தேர் இஸ் அ சிவில் வார் விச் இஸ் கோயிங், சிவில் வார் விச் இஸ் கோயிங் இன்சைட் த ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த இந்தியன் அமெரிக்கன்ஸ் more than the Americans. Ana it is contradictory to his policy itself, which is American first. ஓகேங்களா? and what is going to be the thing with respect to H1B visa, அது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? these are the things which you have to note when Trump comes into power. இது இல்லாமல் இதில் நிறைய இதில் இல்லாத நிறைய என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the environment angle. என்விரான்மெண்ட் ஆங்கிள் பற்றி நமக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்னென்னா நிறைய மல்டிலேட்ரல் பைலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து மல்டிலேட்ரல் அப்புறம் ப்ளூரிலேட்ரல்னு சொல்லுவாங்க, இதில் இருந்தெல்லாம் வந்து அவர் வெளில வர போகிறாருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். பாரிஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா ஹீ அண்ட் இஸ் சப்போர்ட்டர்ஸ் ஆர் கிளைமேட் சேஞ்ச் டினையர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நம்பக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேக் ஹசீனாஸ் எக்ஸ்ட்ரடிக்ஷன் டிமாண்ட். இப்போ பங்களாதேஷில் வந்து இன் பங்களாதேஷ் there was a protest நடந்துச்சு, where it is resulted in the outs of ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா வந்து அந்த பங்களாதேஷ்லேருந்து அந்த ப்ரொட்டஸ்ட்னால வெளில வந்து she is given asylum in India. ஓகேங்களா? இப்போ
ஃபார்முலா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷி கவர்மெண்ட் has requested India, diplomatically they have requested India to oust the Sheikh Hasina from India and give their government. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நிறைய ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது இந்தியாவுக்கு. என்ன ஆப்ஷன்னா, எக்ஸ்ட்ரடிக்ஷன் பண்ணலாமா வேணாமான்னா, எக்ஸ்ட்ரடிஷனை மறுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் இஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். பொலிட்டிக்கல் இன் நேச்சர், அவங்களோட அக்யூசியேஷன் எல்லாமே பொலிட்டிக்கல் இன் நேச்சர்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம், மறுக்கலாம். ஆனால் இது பொலிட்டிக்கலா அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே தேர் வேர் மெனி ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த அமிஸ்டி இன்டர்நேஷ்னல் அண்ட் கிரீன்பீஸ் தட் ஹர் கவர்மெண்ட் இஸ் இன்வால்விங் இன் இல்லீகல் டிடென்ஷன்ஸ். ஓகேங்களா? இல்லீகல் டிடென்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து டார்ச்சர்ஸ், ஓகே, டார்ச்சர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து disappearances, man hunting, disappearances. So she has committed many crime against humanity அப்படிங்கிறது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸே வந்து நிரூபிச்சிருக்காங்க த்ரூ தேர் ரிப்போர்ட்ஸ். அப்போ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்லி நம்மளால் வந்து அந்த எக்ஸ்ட்ரடிஷனை வந்து நம்மளால் நிறுத்த முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சாய்ஸ் விச் வி ஆர் ஹேவிங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கவர்மெண்ட்டில் இந்த என்கொயரி வந்து ஒழுங்காக நடக்காது. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து there is a we don't believe in this enquiry is not safe and full proof அப்படின்ட்டு இப்படியும் நம்மளால் விளக்க முடியும். அதுவும் இல்லாமல் கரண்ட் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பங்களாதேஷ் அண்ட் their ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் கேன் இன்டர்வைன் அண்ட் they can deny the extradition because என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a case, ஓகேங்களா, there is a case in which Supreme Court has said that even non-citizens enjoy Article 20 and 21 because அதில் சிட்டிசன்ஸ்னு இல்லை பர்சன்ஸ்ன்னு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு கண் கூட தெரியுது, அவங்க போனாங்க அப்படின்னா வந்து அவங்களோட லைஃப் வில் பி இன் டேஞ்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால we can deny இந்த பாசிபிலிட்டியை வச்சு we can deny the extradition. செகண்ட், இது இல்லாமல் தேர்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தேர்ட் விஷயம், we can allow the in-house, she can be house arrested in India itself. இந்தியாவிலே அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் பங்களாதேஷ் அந்த அஃபீஷியல்ஸை we can allow them to India itself. அதுக்கப்புறம் through video conferencing we can give trials. ஓகேங்களா? ட்ரையல் பண்ணிவிட்டு அப்படி if she is proven guilty என்ன சென்டென்ஸோ அதை இந்தியாவிலேயே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி பண்ணலாம். This will show the world community that we are following the rule based order, இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரையலை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரசிடென்ட்டையும் we can set up. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபோர்த்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can simply hand it over to ICC, இன்டர்நேஷ்னல் கோர்ட், கிரிமினல் கோர்ட், அங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா? பிகாஸ் பங்களாதேஷ் இஸ் த 111th மெம்பர் ஆஃப் திஸ் ICC. அப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, who are all the members of the ICCன்னு கேட்குறதுக்கு பிலிம்ஸில் வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு பங்களாதேஷ் கன்ஃபார்மாக மெம்பருங்கிறது தெரியும், இந்தியா மெம்பர் இல்லைங்கிறது தெரியும். இதை வச்சு தான் ஆப்ஷன்ஸ் வில் பி டிசைன்டு. இது அட்லீஸ்ட் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? பங்களாதேஷ் மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும், இந்தியா மெம்பர் இல்லைன்னு தெரியணும். அதே மாதிரி we can give her to the ICC on the condition that she will not be extradited to Bangladesh. ட்ரையல் ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிற கண்டிஷனில் we can give her to the Bangladesh.
ஓகேங்களா? இப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய டெக்னிக்கலாக வந்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டெக்னிக்கலாக நமக்கு தேவை கிடையாது. இந்த ஓவரால் விஷயங்கள் தெரிஞ்சால் நமக்கு போதும். தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் விச் வி ஆர் ஹேவிங் when it comes to Sheikh Hasina on extradition. Okay. Next is with respect to the Panama Canal. ஓகேங்களா? பனாமா கெனல் ஏன் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பனாமா கெனல். ஓகேங்களா? ஸோ this is Panama Canal which is connecting Atlantic Ocean to Pacific Ocean. அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது வந்து 40 மைல்ஸ் இருக்குது, 40 மைல்ஸ். ஓகே, அப்படி இல்லைனா என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நார்த் அமெரிக்காவுக்குலேருந்து சவுத் அமெரிக்காவுக்கு போகிறது, இதுக்கு கூட இந்த சைட்லேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறது கூட நம்ம என்ன பண்ணணும்னா சவுத்தை சுற்றிட்டு வந்திருக்க வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா 22 days. ஓகேங்களா? சிலியை பார்டரை சுற்றி வரணும். ஓகேங்களா? அதுக்கு பதில் தான் டு பைபாஸ் தட் பனாமா கெனல் ஹாஸ் பீன் பில்ட். ஓகேங்களா? இதுக்கு சில இம்பார்ட்டன்ட் இருக்குது. என்னென்னா, இட் இஸ் அ மேன்மேடு கெனால். இட் இஸ் அ மேன்மேடு கெனால் which connects அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷன். இதை யார் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் பில்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, திஸ் பனாமா சிட்டி, அதான் பனாமா சிட்டி தான் வந்து அந்த கண்ட்ரி. ஓகேங்களா? பனாமா அப்படிங்கிறது தான் கண்ட்ரி. அதோட கேபிட்டல் வந்து பனாமா சிட்டி. ஓகேங்களா? இட் இஸ் கண்ட்ரோல்டு பை கொலம்பியா தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணும்போது யார் ஃபெச் பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் கன்சீவ்டு பை ஃப்ரெஞ்சு. ஸ்டார்ட்டும் பண்ணிடுறாங்க பனாமா கெனலை இது பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தே ஆர் லீவிங் திஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் வே இட் செல்ஃப். யார் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா, சூஸ் கேனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கல்ல, அதே கம்பெனி தான் பனாமா கெனலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வராங்க ஃப்ரெஞ்சிலேருந்து. ஆனால் அவங்களால முடியல. பட் திஸ் ஐடியா ஹாஸ் பின் டேக்கன் அப் பை த அமெரிக்கன்ஸ் டேக்கன் அப் பண்ணி இதை வந்து கட்டணும்னு நினைக்கும்போது இட் இஸ் நாட் கிவன் க்ரீன் சிக்னல் பை த கொலம்பியன் அத்தாரிட்டிஸ். கொலம்பியன்ஸ் வந்து இல்லை நீங்களாம் வர தேவையில்ல அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஏன் ஃப்ரெஞ்சுக்கு ஒத்துக்கிறாங்க, அமெரிக்கன்ஸுக்கு ஒத்துக்கலைன்னா, பக்கத்துலேயே இருக்காங்க, எப்போனாலும் இதை எடுத்துக்கலாங்கிற பயமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் இன்ஜினியரிங் இண்டிபெண்டன்ஸ் டு பனாமா சிட்டி. அந்த பனாமா சிட்டியை தனியாக இண்டிபெண்டன்ஸ் வாங்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாங்க வச்சு அந்த அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து இவங்க பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த கெனலை கட்டுறாங்க ஆக்சுவலாக. அப்போ கெனலை கட்டினதுக்கப்புறமா இந்த 16 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இதை ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுத்து இந்த இதுவை வாங்கிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ 14 விச் கேம் இன்டு ஆப்ரேஷன் 14லேருந்து 79 வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் காஸ்ட்டு, இந்த ஆப்ரேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா அமெரிக்கன்ஸ். அதுக்கப்புறம் ஜிம்மி கார்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஜாயிண்ட்டாக வந்து அந்த இது பண்ணுறாரு. ஓகேங்களா? பனாமா சிட்டியோட சேர்த்து, பனாமா கண்ட்ரியோட சேர்த்து அமெரிக்கன்ஸும் 2 பேருமே வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரம் 1999 ஃபுல் அத்தாரிட்டி கேம் டு பனாமா இட் செல்ஃப். ஓகேங்களா? இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக he wants Canada, he wants Greenland and he wants Panama Canal. ஓகேங்களா? இப்போ அதனால தான் இந்த பனாமா கெனல் நம்ம இப்போ படிக்கிறோம். ஓகே, இதோடைய இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கண்ட்ரோல்டு பை லிவர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அட்லாண்டிக் ஓஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் இப்படி இருக்கும். அப்போ இந்த ஷிப்பு இப்படி ஏற முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 லிவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஷிப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷிப்பால் இப்படி போக முடியாது. அப்போ வாட்டர் லெவல் இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அப்போ இந்த வாட்டர் லெவலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றணும். இந்த வாட்டர் லெவலுக்கு இதை ஏற்றிட்டு வரணும். அப்போ 3 இது மாதிரி வச்சுருப்பாங்க, கேட் மாதிரி. இப்போ இந்த ஷிப்பு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். தண்ணியை திறந்து விடுவாங்க, தண்ணி இன்க்ரீஸ் ஆகும், ஷிப்பு மேலே போகுது. மறுபடியும் இந்த இடத்துல மறுபடியும் இங்கே தண்ணியை திறந்து விடுவாங்க, திருப்பி இது மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு வரும், திருப்பி இங்கே வரும், திருப்பி இங்கே, அதுக்கப்புறம் பசிபிக் ஓஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் இன்ஜினியரிங் மாவல். ஓகேங்களா? இது பனாமா கெனல் எப்படி போகிறது அப்படிங்கிறது. இதுக்கு நம்பர் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட அடி தேவை. இந்த லேக் இருக்குல்ல, கட்டன் லேக்,
இந்த கட்டன் லேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-26 அடி வந்து we have to maintain it. அப்போ தான் பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ண முடியும். இல்லைனா they have to circumvent சவுத் அமெரிக்கா ஒன்லி. ஓகேங்களா? அப்போ இதோடைய அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் climate சேஞ்ச் வாட் இஸ் ஹேப்பனிங்னா இட் ஹாஸ் பின் ட்ரையிங் அவுட். இந்த லேக் வந்து இப்போ ட்ரை அவுட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஒன் ஆஃப் த வெட்டஸ்ட் ஏரியா இப்போ ட்ரை அவுட் ஆகிட்டுருக்கு. ட்ரை அவுட் ஆகிறதுனால தே ஆர் டு மெயின்டைன் தே ஆர் இன்க்ரீஸிங் த டேரிஃப். இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணது இப்போ ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஸோ he wants the Panama canal for himself. ஓகேங்களா? ஸோ இந்த மெக்கானிசம், இதோடைய ஹிஸ்ட்ரி, இந்த லேக் கட்டன் லேக் இஸ் இன் ரீசென்ட்லி இன் நியூஸ். ஸோ இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பனாமா கெனலையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பனாமா கெனல் கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, எந்த ஓஷனை இணைக்குது, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவை கிடையாது நமக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மீட்டிங்கில் இதில் இருந்த இந்த பனாமா கேனல் விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருந்த ஜிம்மி கார்ட்டர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். ஓகேங்களா? அப்போ அவரை பற்றி, அவருடைய ஃபாரின் பாலிசி, அவர் என்ன பண்ணார், இதை பற்றியும் கொஞ்சம் படிக்க வேண்டிய இதில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 விஷயம் இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. ஓகேங்களா? அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. ஃபஸ்ட்டு இதை யார் வந்து தொடங்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சனோட பீரியடில் தான் வந்து இந்த அமெரிக்கா இஸ் ஸ்டார்டிங் டு நார்மலைஸ் தேர் டைஸ் வித் சைனா. இட் ஹாஸ் பீன் கேரி ஃபார்வர்டு பை த ஜிம்மி கார்ட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லெட்டிங் கோ த தைவான் இஷ்யூ வந்து இது பண்ணுறாங்க, டீமிலிட்டரைஸ் பண்ணுறாங்க. தைவான்லேருந்து அது வரைக்கும் வந்து யூஎஸ்எஸ் ப்ரொவைடிங் மிலிட்ரி சப்போர்ட் டு தைவான், அதிலிருந்து இவங்க வெளியே போகிறாங்க. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் தே ஹவ் செட் தட் தே வில் மெயின்டைன் டைஸ் வித் தைவான். அது இட் ஹாஸ் ஸ்டார்டட் நார்மலைசிங் த டைஸ் வித் சைனா. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க, சைனாவுக்கு வந்து அந்த பெர்மனன்ட் P5 அந்த இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 75லேயே கொடுத்துட்றாங்க, நிக்சன் பீரியட்லேயே கொடுக்குறாங்க, இது அதுக்கப்புறம் வருது. ஓகேங்களா? செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாலிசி சாய்ஸ் என்ன இவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இவரோட பீரியடில் தான் வந்து கம்யூனிஸ்ட் ஹாஸ் டேக்கன் ஓவர் த ஆப்கானிஸ்தான். கம்யூனிஸ்ட் ரிஜிம் ஹாஸ் டேக்கன் ஓவர் த ஆப்கானிஸ்தான். ஓகே, அப்போ இவருக்கு சப்போர்ட்டாக, கம்யூனிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் இஸ் இன்வேடிங் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? ஏன் இன்வைட் பண்ணுறாங்க, பிகாஸ் கம்யூனிஸ்ட் ரிஜிமை எதிர்த்து நிறைய பேர் வந்து லோக்கல் வார்லாட்ஸ் வந்து போராடுறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் ரிஜிமை காப்பாற்றணுங்கிறதுக்காக சோவியத் யூனியன் இஸ் கம்மிங் டு எய்டு. ஓகேங்களா? அதை இன்வேடிங் தான் சொல்கிறாங்க. ஓகே, வெஸ்டர்ன் மீடியாஸ். ஸோ அவங்களுக்காக அந்த சோவியத் யூனியனை வந்து எதிர்த்து சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முஜாகுதீன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான பாலிசி இவரோட பீரியடில் தான் போடப்பட்டது. ஓகேங்களா? with the help of Pakistan and Saudi Arabia. ஓகேங்களா? they are involving in the starting up of முஜாகுதீன்ஸ்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை உருவாக்குறது யார் அப்படின்னா, கேம்ப்பு, அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங், தீஸ் அண்ட் ஆல் given by ISI. மெட்டீரியல் டெக்னாலஜிக்கல் சப்ளை has been given by the US. இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா, சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் இட் இஸ் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல். 10 இயர்ஸில் தே ஆர் த US ஆர்மி இஸ் வித்ட்ராயிங் ஃப்ரம் த ஆப்கானிஸ்தான். பட் லாங் இயரில் இட் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் த கேப்சர் ஆஃப் தாலிபான் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானை வந்து பிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா தாலிபான், பிகாஸ் முல்லா உமர் who is a முஜாஹுதீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு மூணாவது இம்பார்ட்டண்டான விஷயம் இவரோட பீரியடில், he signs the Camp David Accords. 1967ல் there was a 6-day war. ஓகேங்களா? with Israel in one side and 6 Arab states in other sides. ஓகேங்களா?
அப்போ ப்ரீஎம்டிவ் மெஷர்ஸ் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 6 அரப் ஸ்டேட்டும் நம்மளை வந்து பிடிக்க வராங்க அப்படின்ட்டு. அப்போ தே ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஃபஸ்ட். அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஏர்பேஸ்லாம் ஃபஸ்ட்டு அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வித்தின் 6 days they are completely shattering the Arab armies. ஓகேங்களா? in which 1967ல they are expanding 2 times bigger than their original occupied area. ஓகேங்களா? அப்போ செனாய் பெனின்சுலா with respect to Egypt, செனாய் பெனின்சுலாவை பிடிச்சிடுறாங்க. மேலே கொலனைட்ஸை பிடிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் பேங்க்கு, காசா, வெஸ்ட் பேங்க்கு, காசா, ஈஸ்ட் ஜெருசலம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிடுறாங்க. லெபனானில் கொஞ்சம் ஏரியா இதெல்லாம் பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974ல் there was a war which is called as யோம் கிர்பூர் வார். யோம் கிர்பூர் அப்படிங்கிறது ஒன் auspicious டே ஃபார் இஸ்ரேலைட்ஸ். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும்போது அப்போ வந்து அந்த டைமில் இவங்க இதுவாக இருப்பாங்கன்னு அட்டாக் பண்ணுறாங்க. யோம் கிர்பூர் வார். ஓகே, அது இட் ஹஸ் ஷேக்கன் சம்வாட், இஸ்ரேலை வந்து ஷேக்கன் பண்ணிடுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அப்பயுமே இஸ்ரேல் ஜெயிச்சிடுறாங்க, இஸ்ரேலைட்ஸ் ஆஸ் ஒன். பட் ஈஜிப்ட் இஸ் டெஸ்பரேட் டு கேப்சர் செனை பெனின்சுலா அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இஸ்ரேலைட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது, கொஞ்சம் சுணக்கம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. இதை பயன்படுத்தி ஜிம்மி கார்ட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரெக்வஸ்டிங் போத் த கண்ட்ரிஸ், போத் த பார்ட்டிஸ் டு கம் அண்ட் இஸ் சைனிங் த கேம்ப் டேவிட் அக்கார்ட். கேம்ப் டேவிட் அக்கார்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஹஸ் அக்செப்டட் டு கிவ் பேக் த செனாய் பெனின்சுலா விச் ஹாஸ் பீன் ஆக்குபைடு ஃப்ரம் த இஜிப்ட். செனாய் பெனின்சுலாவை வாங்கிடுறாங்க. ஓகே, இன் ரிட்டன் Egypt is the first Arab country. Egypt is the first Arab country to recognize Israel as a country. To recognize Israel as the country. ஓகேங்களா? For this, அதில் யார் அந்த பிரசிடென்ட் ஆஃப் Egypt யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அன்வர் சதத். ஓகேங்களா? he has been assassinated. இஜிப்டுக்கு சொந்தமான லேண்டை வாங்கிட்டு வந்தவரை அசாசினேட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் he has been recognized, he recognized the Israel as a country அப்படிங்கிறதுனால. But Camp David Accord is a successful important foreign policy which has been done during the period of Jimmy Carter. இது மூணாவது இம்பார்ட்டண்டான விஷயம். 3 இம்பார்ட்டண்டான ஃபாரின் பாலிசி which defined the period of Jim Carter அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட பிரசிடென்சி அப்போ இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. அவரோட பிரசிடென்சி அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has came and said about the drawn parallels with the fight for democracy. என்னன்னா இந்தியா அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷமாக வந்து எமர்ஜென்சியில் இருந்து அப்போ தான் வந்து புது கவர்மெண்ட் ஜனதாதள் கவர்மெண்ட் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மொராஜி தேசாய். இவருமே வந்து யூஎஸ்மே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேட் ஸ்கேண்டல், அது ஒரு ஸ்கேண்டல். ஓகேங்களா? அதுலேருந்து ஃபைட் பண்ணி வெளில வந்து நிக்சன் ஹாஸ் பீன் அவுட்ஸ்ட் அண்ட் ஜிம்மி கார்ட்டர் ஹாஸ் பீன் கேம் ஆஸ் அ பிரசிடென்ட். ஓகேங்களா? அந்த டைமில் ஹீ வாண்டட் டு லிவரேஜ் அந்த தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது மும்பையில். ஓகேங்களா? அதுக்கு யுரேனியம் வந்து சப்ளை பண்ணுறது யூஎஸ் தான். he wanted to leverage this power and wanted to shut down the அந்த யுரேனியம் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் வாட் டு சே என்ரிச்மெண்ட், அந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறதுக்காக தான் வந்திருக்கார். ஈவன் தோ மொராஜி தேசாய் இஸ் அ காந்தியன். ஓகேங்களா? இதுதான் அந்த ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது. என்னென்னா நமக்கு தனிப்பட்ட விஷயமா என்ன ஒரு நம்பிக்கை வேணாலும் இருக்கலாம், பட் நம்ம நம்பிக்கைகளை ஒரு ஸ்டேட் மேலே திணிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இதில் கூட உங்களுக்கு புரியும். ஈவன் தோ மொராஜி தேசாய் இஸ் அ காந்தியன் who is against atomic weapons, usage of atomic bombs, இருந்தாலுமே he is not letting go the nuclear issue. He is not signing non-proliferation treaty. ஓகேங்களா? நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியை சைன் பண்ணுறதுக்கு தான் வந்து சைன் போடுற ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தான் ஜிம்மி கார்ட்டரே வராரு. அண்ட் வி ஆர் நாட் லெட்டிங் இட் ஹேப்பன். ஓகேங்களா?
பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி இந்த மாதிரி வந்து ஒரு விஷனரி லீடர்ஸ் ரொம்ப நாள் வந்து இந்தியா இஸ் பிளஸ்ட் வித் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லீடர்ஸ். அதனால தான் நவ் வி ஹவ் அட்டைன்ட் அவர் நியூக்ளியர் சாவர்னிட்டி. ஓகே, இதில் இதோட லெகசியில் அடுத்து தொடர்றது தான் போன வாட்டியே நான் சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள், which is instrumental, who is instrumental in signing of the 123 nuclear agreement. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாமே வந்து which defined the period or presidency of Jimmy Carter. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி there was a Kazakhstan or Azerbaijan flight which has been accidentally shot down by the Russians. ஓகேங்களா? ஆக்சிடென்ட்லி ஷாட் டவுன் பை த ரஷ்யன்ஸ். யுக்ரைன்லேருந்து வருது, யுக்ரைனுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரோனுன்னு நினச்சிட்டாங்க அந்த ஃப்ளைட்டை. அதனால் இட் ஹாஸ் பீன் ஷாட் டவுன். ஷாட் டவுன் பண்ணது மட்டும் இல்லை, இன்னொரு கொடுமை என்னென்னா, இட் ஹாஸ் நாட் பீன் அலவுடு டு லேண்ட் இன் தேர் டெரிட்டரி ஆல்சோ. ஸோ 300 கிலோமீட்டர் பறந்தே போயிட்டு, ஒன்றும் பாதியமாக பறந்துட்டு போயிட்டு கசகஸ்தானில் லேண்ட் பண்ணும்போது நிறைய பேர் ப்ரெஷர்னால் ஒரு 38 பேர் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்சிடெண்ட். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா மெனி லீடர்ஸ் ஷுட் கம் அலாங். ஓகேங்களா? முக்கியமாக ரஷ்யா அண்ட் உக்ரைன், அப்புறம் நேட்டோ லீடர்ஸ், இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தே ஹாவ் டு எண்ட் த வார். இல்லைனா இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? தே ஹாவ் டு எண்ட் த வார். அதுக்கப்புறம் ரஷ்யா, பர்டிகுலர்லி ரஷ்யா should not invade Ukraine, should stop their invasion of Ukraine. NATO leaders also should refrain from expanding the NATO. இந்த ரெண்டு விஷயம் நடக்காத வரைக்கும் this war will prolong. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு இது வந்து போதாத காலம்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஹியூஜ் ஸ்பில் இன் பிளாக் சி, ஆயில் ஸ்பில் வந்து பிளாக் சீயில் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி ஹாஸ் பீன் டிக்ளேர்டு இன் கிரிச் ஸ்ட்ரீட். மறுபடியும் இந்த கிரிச் ஸ்ட்ரீட் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் விச் இஸ் ஜாயினிங் த சி ஆஃப் அசவ். சி ஆஃப் அசவையும் அதுக்கப்புறமா வந்து பிளாக் சீயும் இணைக்கிறது இந்த ஸ்ட்ரெயிட், கிரிச் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் மறுபடியும் நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா? இதை ஒரு வாட்டி பார்த்துருங்கன்னா இது எதோட எது இணையுதுன்னு தெரிஞ்சால் போதும். பிளாக் சீலேருந்து கிரிச் ஸ்ட்ரெயிட், சி ஆஃப் அசோவை இணைக்குது அப்படிங்கிறது தெரியணும். வேறு ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ தேர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் யால்டா. இங்கே தான் யால்டா கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும், யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேஷன் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட்டு முகமது யூனிஸ். முகமது யூனிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he is now the head of the caretaker government. ஓகேங்களா? இவர் he is now the chief advisor also and then interim governmentோட ஹெட். இப்போ இந்த பாகிஸ்தான், இது பங்களாதேஷோடைய அந்த ஓட்டர் ஏஜ் இருக்குல்ல, அதை வந்து 17 இயர்ஸாக குறைக்கணும் அப்படின்ட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ் ரெக்கமெண்டிங் நவ். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் வாட்டியா? இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா? இல்லை 17 இயர்ஸில் யாராவது இருக்காங்களா? இதுதான் பங்களாதேஷ் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆக போதா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா 16 இயர்ஸ்லேருந்தே சில கண்ட்ரிஸுக்குலாம் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, அதனால் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் 16 இயர்ஸ்லேருந்தே ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது சில கண்ட்ரிஸுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, அந்த மெனி பார்ட்டிஸ் ஆர் அக்யூசிங் இம் தட் இவருக்கு ஆல்ரெடி 84 வயசாகுது. ஓகேங்களா? ஒரு 1.5 வருஷமாக இவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார், இன்ட்ரீம் ஹெட்டாக இருக்கார். இப்போ இந்த இது ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, இவரோட காரணம் என்னென்னா, பங்களாதேஷ் யூத்துக்கும் வந்து ஒரு சமமான ஒரு சான்ஸ் கிடைக்கணும் டு கிவ் சே இன் த நியூலி ஃபார்ம்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது இவருடைய ஒரு எண்ணம். ஆனால் அதர் அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆர் மெனி பார்ட்டிஸ் ஆர் அக்யூசிங் ஹிம் தட் இப்போது இதை பண்ணணும் அப்படின்னா 17 வயசில் இருக்கிறவங்களுடைய என்ரோல்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து திருப்பி எடுக்கணும். ஸ்டேட் எலெக்ஷன் போர்டுக்கு, சென்ட்ரல் எலெக்ஷன் போர்டுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ திருப்பி வந்து அந்த 2025 26 வந்து எலெக்ஷன் வைக்கணுங்கிறது தான் எய்ம். அந்த எய்மை வந்து இவர் தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தே ஆர் அக்யூசிங். ஓகேங்களா? ஸோ அந்த அக்யூசேஷன் நமக்கு தேவையில்ல, அந்த 17 இயர்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? அப்போ 16லேருந்தே இருக்குங்கிறது நமக்கு தேவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து தேர் இஸ் அ ஷாக் சிரிஞ்ச்.
ஓகேங்களா. ஷாக் சிரிஞ்சு அப்படின்ற ஒரு சிரிஞ்சை ஐஐடி பாம்பே அது தே ஹவ் டெவலப்டு. என்னென்னா இப்போ சாதாரண சிரிஞ்சு வந்து தேர் வில் பி அ நீடில் விச் வில் பியர்ஸ் அவர் ஸ்கின். ஓகேங்களா. இந்த ஷாக் சிரிஞ்சில் என்னென்னா இட் இஸ் யூஸிங் சவுண்ட் வேவ் டு இன்ஜெக்ட் த மெடிசன். ஓகேங்களா. சவுண்ட் வேவ் வந்து அபவ் சவுண்டில் வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போது வித்தவுட் பியர்சிங், இல்லைனா எந்த ஒரு வலியும் இல்லாமல் உங்களால் வந்து அந்த மெடிசனை வந்து ப்ரிசைஸாக வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ராக்டிக்கலாகவும் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஷாக் வேவ் மூலமாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. இதனால் நிறைய அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னலாம் அப்ளிகேஷன்னா வெறும் சிங்கிள் இது கிடையாது. இம்யூனைசேஷன் ட்ரைவ்ஸ் இருக்குல்ல, இட் கேன் பி குயிக்கர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். இம்யூனைசேஷன் ட்ரைவ்ஸ் எப்படி? பிகாஸ் இந்த பிளட் பார்ன் டிசீசஸ்லாம் இருக்குல்ல, ஏன்னா இது உள்ளே குத்தி எடுக்க தேவை கிடையாது. ஓகேங்களா. வெறும் கான்டாக்டிங் த ஸ்கின் மூலமாகவே நம்மளால் அதை உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுனால பிளட் பார்ன் டிசீசஸ்ஸு அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி மல்டிபிள் யூசேஜஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸ்டெர்லைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, மல்டிபிள் யூசேஜஸ் பண்ண முடியும். இம்ப்ராப்பர் டிஸ்போசல், மிஸ்ஹேண்டலிங் இதெல்லாமே வந்து இந்த வேவ்ஸில் நடக்காது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, இன்னும் நாசில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஓகே, இல்லை வெறும் நாசில் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இது இந்த ஷாக் சிரிஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு science and technology. Next வந்து I have already said about the SpadeX mission போன வாட்டியே நம்ம பார்த்தோம். It is launched with the use of PSLV C60. அந்த ராக்கெட் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். There is a two things satellites which is a target, இன்னொன்று வந்து chaser. ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பேர் இருக்குது. சேசர், இன்னொன்று வந்து டார்கெட். இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி ரிலீஸ் பண்ணி 20 கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து கேப்பில் வந்து சுற்ற வைக்க போகிறாங்க. ஒரு 2 நாள் சுற்ற வச்சுட்டு தென் தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் த டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா. இதுதான் இதை நடத்த போகிறாங்க. இதுக்கான பேர் என்ன அப்படின்னா ஃபார் ரெவெண்டர்ஸ். தே ஆர் கோயிங் டு யூஸ் த டெக்னிக் கால்ட் அஸ் ஃபார் ரெவெண்டர்ஸ். திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம் விச் யூ ஹேவ் டு நோ. ஓகேங்களா. பிலிம்ஸ் சம்மந்தப்பட்டதில் இதையும் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் நம்ம போன வாட்டி பார்த்தது தான். மறுபடியும் இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி தான். என்ன அப்படின்னா வந்து ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே விச் இஸ் அ டீசல் இன்ஜின், அதுலேயுமே இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் மாடியூல் மறுபடியும் வருது பாருங்கள் நியூஸில். ஸோ திஸ் இஸ் another important thing which you have to know. Air Independent Propulsion Module which is developed by DRDO is going to be fitted. இது என்ன பண்ண முடியும்? ரொம்ப நாள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் சப்மரைன் வந்து கீழேயே இருக்க முடியும். ஓகேங்களா, கீழேயே இருக்க முடியும். மேலே வந்து ஆக்சிஜனுக்காக வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 7 நாள் வரைக்கும் அதால் இருக்க முடியும் கீழே. செகண்ட் வந்து நாய்ஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் யூஸிங் த ஃபியூவல் செல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூவல் செல்ஸை யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கிவிங் வாட்டர் ஆஸ் அ பை ப்ராடக்ட். ஓகேங்களா, வாட்டர் தான் வந்து பை ப்ராடக்டாக கொடுக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஏர் ப்ரொபல்ஷன் மாடியூல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸில் தான் இதை கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாமே வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு டிஎன்டியில் பார்ப்போம் வித் அதர் 1, 2, 3. ஓகேங்களா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியோட சேர்த்து இந்த மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா we can finish the session. குட், நாம்சா பர்வா தான் ஆன்சர். தினேஷ் ராம் இஸ் ரைட். மெயின்ஸ் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ளூவும் யூஸ் பண்ணலாம், பிளாக்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா, ப்ளூ பிளாக் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 மினிட்டுக்கு அந்த மாதிரி மினிட்ஸ்லாம் நம்மளால் வந்து இது வச்சுக்க முடியாது, கணக்கெலாம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா,
சீக்கிரமாக எழுதணும், 20 கொஸ்டினும் எழுதணும், அவ்வளோதான். அது எவ்வளோ நிமிஷம் வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. கொஸ்டின் தான் கணக்கு. 10 மார்க் கொஸ்டினா 7 நிமிஷத்தில் எழுதணும், 15 மார்க் கொஸ்டினா 11 நிமிஷத்தில் எழுதணும். ஓகேங்களா? முதல்ல எடுத்த உடனே இந்த 7 நிமிஷம் 8 11 நிமிஷம்லாம் டைம் செட் பண்ணாதீங்க, வராது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 25 நிமிஷம் அவங்க எழுதுறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கண்டென்ட் தெரியும், கண்டென்ட்டும் தெரியாது, சில நேரம் எழுதவும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க முடியாது. அப்புறம் கண்டென்ட் தெரியும், எழுதும்போது ரீகால் பண்ணி எழுதுவீங்க, டைம் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட் மோடில் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஆல்ரெடி தெரியும், ப்ரீசெட்டாக தெரியும், எங்கே எதை போடணுங்கிறது மட்டும் தான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது எழுத தான் வரும். ஓகே? சி 150 வேர்ட்ஸ்ன்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எழுதலாம் 200 வேர்டு கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதை உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 50 வேர்டை வந்து எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா டைம் இருக்காது உங்களுக்கு, நீங்கள் எழுதும்போது தான் தெரியும். ஓகேங்களா? அந்த மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு தான் அந்த அர்ஜென்சி புரியும். ஓகேங்களா? 150 வேர்ட்ஸ்க்குள்ளே எழுதணுங்கிறது இதுக்காக தான். அதே மாதிரி நீங்கள் பெருசாக கிராமட்டிக்கலாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது, மெயினான பாயிண்ட்ஸை எழுதுனீங்கன்னா போதுமானது. ஓகே? சிஓபி வீடியோ அனுப்ப சீக்கிரம் போடுறேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த் போட்டுடுறேன். ஓகே? ஓவராலாக பண்ணாதுங்க, அவ்வளோதான். யூஎஸ் வந்து என்விரான்மெண்ட் இதுக்கெலாம் பண்ணாது, பிகாஸ் தே ஆர் கிளைமேட் டினையர்ஸ். ஓகே? ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பக்கத்தில் ஸ்கிரிபிள் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸ்கிரிபிள் பண்ணலாம், பட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்விஜிலேட்டர்ஸ் விச் ஆர் ப்ரெசென்ட் தர். ஓகேங்களா? சில பேர் வேணும்னுவாங்க, சில பேர் வேணான்னுவாங்க. பெட்டர் பென்சில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். அப்படியே ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அடிச்சுட்டு பின்னாடி வந்து நீங்கள் ரஃபில் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் பட்டன் அப்படியே எழுதலாம். ஓகே? அதான் ப்ளூ பிளாக் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் மெயின்ஸில். 1 2 3 சைன் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்டு இந்தியாவுக்கு சார்? 1 2 3 சைன் பண்ணதுனால தான் நம்மளால் வந்து யுரேனியம் அந்த இது இருக்குல்ல, வெளிநாட்டிலேருந்து வி கேன் பைபாஸ் த அந்த நியூக்ளியர் அந்த ட்ரீட்டி. ஓகேங்களா? நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி இருக்குல்ல, அதை நம்மளால் வந்து பைபாஸ் பண்ணி நம்மளால் வி கேன் அட்டைன் த நியூக்ளியர் சாவர்னிட்டி. யுரேனியம் சப்ளைலாம் நம்மக்கிட்ட இல்லை. we are only getting imported from the other countries. அந்த இம்போர்ட் பேன் இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா we have signed 1 2 3 agreement with the US. ஓகேங்களா? அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருக்குது. அது இல்லாமல் சைன் பண்ணதுனால we have achieved our nuclear sovereignty. ஏன்னா US has recognized that India is a what to say because of our policies like no first use policy, அதுக்கப்புறமா வந்து credible minimum deterrence, இதெல்லாம் இருந்ததுனால ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட், இல்லைனா வந்து ஒரு கேர்ஃபுல்லான ஸ்டேட், நியூக்ளியர் ஸ்டேட் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ரெகக்னைஸ் பண்ணதுனால மற்ற கண்ட்ரீஸுக்குமே வந்து நமக்கு நியூக்ளியர் சப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இப்போ நம்ம we are getting it. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. போயம் மாடியூல் பற்றியா நாளைக்கு நான் பேசிடுறேன். ஓகேங்களா? அது ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து கூட நான் சொல்கிறேன். போயம் மாடியூல் பற்றியும் சொல்லிடுறேன். வேர் இஸ் த வேர்டு சுமோட்டோ கெட் அண்ட் ஒய் இட் மென்ஷன் இன் நியூஸ் பேப்பர் அஸ் ஸ்லாண்டிங் வேர்ட்ஸ்? ஏன் ஸ்லாண்டிங் வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அது வந்து வேறு வார்த்தை. சுமோட்டோ அப்படிங்கிறது மேபி லாட்டினாக இருக்கலாம், இல்லை க்ரீக்காக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் அந்த வார்த்தை வந்து ஜுடிஷியரியில் யூஸ் பண்ணுறதுனால அதை ஸ்லாண்டிங்காக கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓபிசிக்கு எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ்னால் வந்து மொத்தம் 9 அட்டம்ப்ட் இருக்குது. 35 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? எல்லா பிவைக்கையும் சால்வ் பண்ணுங்கள். எனஃப்ங்கிற அந்த வார்த்தை மட்டும் வேணாம். எதுவுமே எனஃப் கிடையாது யூபிஎஸ்சியில். ஓகேங்களா? இதை எனஃபா
அது எனஃபா, இது போதுமா, பவுண்ட்ரியே கிடையாது. ஓகேங்களா? இது பண்ணால் போதுமா அப்படின்னா பண்ணுங்க, அவ்வளோதான். பண்ணும்போது அங்கே நீங்கள் உங்களால் வந்து கம்ஃபர்டபுளாக போட முடியும், கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ண முடியும், இவ்வளோதான். அதுவுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படை தான். பட் அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறமா வந்து கான்ஃபிடென்ட்டாக போட முடியும். ஸோ அதனால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எனஃப், இதோட நான் போதும், இப்படி பண்ணால் போதும், ஏன் நோட்ஸ் மட்டும் போதும், இந்த புக்கு மட்டும் போதும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இதே டைம் 12 to 2. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.